ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம புதுசா பார்க்க போற மேன்வா வந்துட்டு தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. த லெஜெண்ட் ஆஃப் நார்த்தர்ன் பிளேட். சாப்டரோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 130 வருஷத்துக்கு முன்னாடி சைலண்ட் நைட் அப்படிங்கிறவங்க இந்த உலகுக்கு தங்களை தெரிவிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா வார் தான் நடக்குது. நிறைய பேர் கொல்லப்படுறாங்க, நிறைய இடம் திருடப்படுது. இந்த உலகத்துக்கு அதோட உயிர் சக்தியே போன மாதிரி ஆயிருச்சு. ஸோ இந்த டேமேஜ்லாம் அதிகமாக கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முரீம்னாலே உங்களுக்கு தெரியும்ல, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற அந்த ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த முரீம்ல இருக்கிற மார்ஷியல் மாஸ்டர் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஹெவன்லி அலையன்ஸ் அப்படிங்கிற ஒன்ன ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப இந்த சைலண்ட் நைட்னு ஒரு குரூப் வந்தாங்க இல்லையா, அவங்களை எப்பவுமே தடுக்கிறதுக்கும் அவங்கள செக் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஒரு தனியா செக்ட் இல்லனா குரூப்பை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது மூலியமா பக் ஜின்ஹூ அப்படிங்கிற ஒருத்தவங்கள லீடரா அப்பாயிண்ட் பண்ணி நார்த்தன் ஹெவன்லி செக்ட் அப்படிங்கிற ஒரு செக்டை வந்துட்டு உருவாக்குறாங்க. இந்த எல்லாரும் உருவாக்குனாங்கல்ல ஹெவன்லி அலையன்ஸ், இவங்க வந்துட்டு இந்த நார்த்தன் செக்டுக்கு வந்துட்டு பயங்கர சப்போர்ட் கொடுக்குறாங்க. நிறைய ஃபைட்டிங் டெக்னிக்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரெமடிஸ் எல்லாம் சொல்லி தராங்க. இது மூலியமா அந்த நார்த்தன் செக்டால அந்த சைலண்ட் நைட்டுக்கு எதிராக சண்டை போட்டு அவங்கள தடுத்து நிறுத்த முடிஞ்சு. ஸோ இப்படியே ஜெனரேஷனா ஒரு 2 ஜெனரேஷன் லீடர் வராங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இருந்து கிட்டத்தட்ட 10,000கணக்கான பேர் வந்துட்டு இந்த நார்தன் ஹெவன்லி செக்ட்ல வந்துட்டு சேர்றாங்க. அப்படியே சொல்லிட்டு இப்ப இந்த நார்தன் ஹெவன்லி செக்டுக்கும் அந்த சைலண்ட் நைட்டுக்கும் நடக்கிற சண்டையை காமிக்கிறாங்க. இப்ப கரண்டா அந்த நார்த்தன் செக்டுக்கு லீடரா இருக்கிறவர் வந்துட்டு ஜின் குவான் ஹோ. இவர் வந்து 4th ஜெனரேஷன் லீடர். இவரை வால் இன் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தகர்க்கவே முடியாது அப்படின்ட்டு. இவருக்கு கீழே வந்துட்டு இவருக்கு ஒரு தூண் மாதிரி 4 பேர் இருப்பாங்க. அவங்க அப்படியே தூணுன்னு தான் சொல்லுவாங்க, the 4 pillars அப்படின்ட்டு. அப்ப இவங்க 2 குரூப்புக்குமே சண்டை இருந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அந்த 4 தூண்ல ஒருத்தன் வந்துட்டு டீமன் ஃபிஸ்ட் அப்படிங்கிற ஜோ சியான் ஓ. பாத்தீங்களா கைஸ், பேரு தான் கைஸ் எனக்கு கஷ்டமா இருக்கு. டீமன் ஃபிஸ்ட்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விடுறான் அவனோட ஃபிஸ்ட்டை வச்சு. அடுத்து இன்னொருத்தர் இருந்துட்டு அவரோட ஸ்பீரை வச்சு பயங்கரமா சுத்தி அங்க இருக்கிற எனிமி எல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இவரை வந்துட்டு கிரேட் டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெம்பஸ்ட்னா ஒரு சூறாவளி காத்து அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இன்னொருத்தர் அவரோட ஸ்வாடை வச்சு பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வெட்டி சாய்க்கிறாரு. இவரை வந்துட்டு கோஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 4வது ஒருத்தர் வந்துட்டு அவரோட சாட்ட மாதிரி இருக்கிற வெப்பனை வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்காரு. இவரை வந்துட்டு த அயன் பிளட்டட் வாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க தான் அந்த 4 தூண். கடைசியில அந்த லீடர் இருக்கார் இல்லையா, அவர் இருந்துட்டு அவரோட ஸ்வாட வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஒரே ஸ்ட்ரைக்ல வந்துட்டு தூக்கி வீசுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து மேல குதிச்சு தரையில குதிக்கிறப்ப அந்த தரையே உடஞ்சு மேல எழும்பிடுது. சோ இந்த அளவுக்கு லீடருமே பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. சோ இப்படிதான் 4 தலைமுறையா இந்த நார்த்தன் ஹெவன்லி செட் இருந்துட்டு அந்த சைலண்ட் நைட்டுக்கு எதிராக சண்டை போட்டு இந்த நார்த் சைடை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு எதிராக ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த சைலண்ட் நைட்டே வந்துட்டு மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட வயசு வந்துட்டு 13. அவனோட பேர் வந்துட்டு ஜின் மூவான். அவர் வந்துட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கான். அவருக்கு அடிபட்டு இருக்கு. இவர் தானே நார்த் வால்னு சொல்லுவாங்க. நார்த் வாலே கொலாப்ஸ் ஆயிருக்கு. அவருக்கு முன்னாடி யார் வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த நார்த்தன் செக்டையே உருவாக்குனாங்க இல்லையா, அந்த ஹெவன்லி அலையன்ஸ், அவங்க தான் வந்திருக்காங்க. அப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு எல்லா லேண்ட்ல இருந்துமே வாரியர்ஸ் வந்துட்டு இங்க வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் இந்த முரீமோட பிகே ஆல்மைட்டி 9 ஸ்கைஸ் ஹெவன்லி அலையன்ஸ், இது உங்களோட வேலை தானா அப்படின்னு நினைக்கிறாரு. சோ 9 பேர் இருக்கிறனால 9 ஸ்கைஸ் அப்படின்னு சொல்றாரு போல. அதுல வந்துட்டு இவர் இருக்காரு இல்லையா, இவர் வந்துட்டு கிரேட் சேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, தேவைப்பட்ட அப்புறம் பாத்துக்கலாம். இந்த கிரேட் சேஜ் இருந்துட்டு செக்ட் லீடர் ஜின், நீங்க செஞ்ச தப்பெல்லாம் நீங்க மறுக்கிறீங்களா? உங்களோட ஜாபே அந்த சைலண்ட் நைட்டை தடுக்கிறதா, பட் அவங்க கூட சேர்ந்து நீங்க வேலை செய்றீங்களாமே அப்படிங்கிறப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு, நான் ஜின் குவானோ எந்த ஒரு அவமானமே இல்லாம என்னோட முழு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கேன். ஆனா சைலண்ட் நைட் கூட சேர்ந்து அப்படின்னு என்ன அவமானப்படுத்த பாக்குறீங்களா, இது ஒரு நான்சென்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த கிரேட் சேஜ் இருந்துட்டு, ஆனா உன்னோட அந்த 4 தூண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாங்களே, அதனால எதுவுமே பண்ணாத மாதிரி நடிக்காத அப்படிங்கிறப்ப ஹீரோட அப்பா பாக்குறப்ப அந்த 4 தூண்களும் அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறானுங்க. இவர் இருந்துட்டு, எதுக்காக இவனுங்க இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்டை இப்படி கை விட்டானுங்க, இப்ப நான் தனி மரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பட்டு வேற கால அப்படின்னு பார்த்துட்டு, இது எல்லாமே இவங்களோட பிளானா இருந்தா நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு, ஆல் ரைட் ஹெவன்லி அலையன்ஸ், நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரோட இன்டர்னல் எனர்ஜியை காமிக்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைச்ச மாதிரியே தான் இவனோட இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓவர் த பீரியட்ல இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறி இருக்கு. இப்ப இவங்க தான் எங்களுக்கு சுமையா இருக்கிறானுங்க. இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்ட் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெயின்லேண்டா எங்களால ஆட்சி செய்யவே முடியாது அப்படின்னு அந்த 9 ஸ்கை லீடருமே நினைக்கிறானுங்க. அப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு, இன்னையில இருந்து இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்டை வந்துட்டு நான் கலைக்கிறேன். இந்த செக்ல இருக்கிற எல்லாரையுமே இங்க இருந்து போயிட்டு உங்க ஆசைப்படி வாழ்றதுக்கு நான் உத்தரவு
விடுறேன். மை ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்டோட லீடரா என்னோட ஃபைனல் ஆர்டர். ஆனா என்னோட பையன் சின்ன வயசுல அவனோட அம்மாவை இழந்துட்டு ஒரு கெட்ட அப்பாக்கு கீழே வளர்ந்துருக்கான். நான் போனதுக்கு அப்புறம் இந்த நார்த்தன் லேண்ட்ஸ்ல இவன் ரொம்பவே தனிமையா மாறிடுவான். நீங்க யாருமே அவன் மேல ஒரு சுண்டு விரல கூட வைக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி தரணும் அப்படிங்கிறப்ப அந்த கிரேட் சேஜ் இருந்துட்டு ஃபியூச்சர்ல யாரு பிரச்சனையா இருப்பாங்களோ அவங்களை எலிமினேட் பண்றதா நல்லது, பட் இப்ப இருக்கிற சூழ்நிலையில முடியாது போல அப்படின்னு நினைச்சிட்டு சரி நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு நம்ம ஹீரோ பட்டு மூவ் ஆன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோன்ட்டு அவரை தடுக்கிறதுக்காக அழுதுகிட்டே ஓடுறான். பட் அவருன்ட்டு தன்னோட சோட வச்சு தன்னோட வயித்துல குத்திக்கிட்டாரு. செப்போக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்படிதான் 100 வருஷமா அந்த சைலண்ட் நைட்டுக்கு எதிராக போராடிட்டு இருந்த அந்த நார்த்தன் ஹெவன்லி செக்ட் இருந்துட்டு வீழ்ந்து போச்சு. அதுவும் அவரை ஏமாத்தி இப்படி கலைக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் இருந்துட்டு கடந்து போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு வளர்ந்துட்டான். இப்ப ஒரு 16 வயசு இருக்கும். அவனை வந்து கட்டி போட்டு இருந்திருக்காங்க. என்னப்பா ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப அங்க முன்னாடி பெருசா இருக்கான்ல அவன் வந்துட்டு என்னோட கண்ணை பாருங்களேன், உண்மையுமே ஒரு நோஞ்சாங் கிட்டு தான், பட் இவனுக்கு ஒரு வைப்பர் மாதிரி விஷமான எனர்ஜி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டீம் இங்க இருந்தானுங்களே, அவனோட லீடரை பத்தி எனக்கு தெரியாது, அவன் வந்து இறக்க முடியவனா இருக்கலாம். பட் இந்த இடத்துல நாங்க 3 வருஷம் ஒன்னால இருக்க வேண்டியது இருக்குது. சோ நீ சீக்கிரம் நீ என்னென்ன ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நல்லது, இல்லனா உன்னை நாங்க இங்கேயே கொண்டுட்டு மெயின்லேண்டுக்கு போயிருவோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு சிரிக்கிறான். இந்த தடியா இருந்துட்டு என்ன சிரிக்கிறியா, உனக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு புரியல போல, நாங்க ஈஸியா உன்னை கொண்டுட்டு நீ அவனோட உயிரை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியே தூக்கி வீசணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஓனாயெல்லாம் உடம்பு மிச்சம் வைக்காம தின்றோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்காது, அதனால எதா இருந்தாலும் ஒழுங்கா சொல்லிடு அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு என்கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்கும் நான் நினைச்சு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த தடியை வந்துட்டு தலையாட்டுறப்ப அங்க இருக்கிற வந்துட்டு நம்ம ஹீரோட விரலா இருந்துட்டு வெட்டிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு வழியில கத்திட்டு அந்த நயன் ஸ்கைஸ் ஹெவன்லி அலையன்ஸ் எங்க அப்பா கூட என்ன ப்ராமிஸ் மேக் பண்ணீங்க அப்படின்னு மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல இந்த சைலண்ட் நைட்னு ஒரு குரூப் இருந்துச்சுல, அது வந்துட்டு கம்ப்ளீட்டா இல்லாம மறைஞ்சு போயிருச்சு. வேர்ல்டுமே அவங்க வந்துட்டு வீழ்ந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே நார்த் சைட்ல நம்ம நார்த்தன் செக்ட் தானே அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அந்த இடத்துக்கு அந்த ஹெவன்லி அலையன்ஸ் சோல்ஜர்ஸ் அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அந்த சைலண்ட் நைட் இருந்து மேபி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே அவங்க எதுக்காக போறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஏதாச்சும் சீக்கிரட்டா கத்துக்கிறானா இல்ல ரிவெஞ்ச் ஏதோ பிளான் பண்றானா அப்படின்னு கண்காணிக்க தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அந்த தடியன் குரூப் இருந்துட்டு இங்க வரப்ப நாங்க வந்துட்டு இங்க உண்மையா செக் பண்ண வந்திருக்கிறது அந்த சைலண்ட் நைட்டா கிடையாது, இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்டோட லாஸ்ட் லீடரோட பையன் ஜின் மூவ் ஆன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த தடியா இருந்துட்டு போன தடவை இங்க இருந்த டீமோட கேப்டன் இருந்துட்டு அவனோட அப்பா இருந்துட்டு அவனை சண்டை போறதுக்கு சொல்லி கொடுக்காம புக்கே தான் படிக்க வச்சதுனால இவனுக்கு ஃபைட் பண்றது நாலேஜ் சுத்தமா இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஹெவன்லி அலையன்ஸும் 4 பில்லர்ஸும் இங்க ஃபைட்டிங் டெக்னிக் இருக்கிற எந்த ஒரு அசட்ஸையோ அதாவது புக்கையோ விட்டு வைக்கவே இல்லை, எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்த இதுக்கு முன்னாடி இந்த டீம் இருந்துட்டு கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணியுமே அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரு வருஷமா இவன் இருந்துட்டு எதுவுமே பண்ணாம சும்மா தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு நாள் இருந்துட்டு அவனோட சுயநினைவுக்கு வந்துட்டு அவனோட வாழ்க்கையை நடக்கிறதுக்காக வெப்பன்ஸை செய்யற பிளாக் ஸ்மித்தா மாறினான். ஒரு கிரேட் லீடரோட பையன் பிளாக் ஸ்மித் பண்றான் அப்படின்னு காமெடியா தான் இருக்குது. பட் உண்மையிலுமே இவன்கிட்ட எந்த ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்குமே இல்லையா அப்படின்னு 3 வருஷத்துக்கு இவனுங்க கண்காணிக்கிறதுல என்ன பயன் இருக்கு அப்படின்னு கேட்கிறான். சோ இப்ப ஹீரோவை கண்காணிக்கிற டீமோட கேப்டன் இவன் தான், கேப்டன் ஜாங். வைஸ் கேப்டன் இருந்துட்டு மூசாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு கொஞ்சம் கூட அட்டென்ஷன் கூட கொடுக்கல, அப்படியே திரும்பி போயிடறான். போறப்ப இவங்க வந்துட்டு புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம்னு வந்திருக்காங்க போல. கொஞ்ச நாளைக்கு இது கொஞ்சம் பிரச்சனை தரதா இருக்கும் போல. இதுதான் த ஹவுஸ் ஆஃப் 10,000 ஸ்பிரிட். அது காரணம் இங்க ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் இருக்கிற 10,000 புக் இருந்துச்சு, பட் இப்ப எதுவுமே இல்ல. கோஸ்ட் பிளேடுக்கு சொந்தமான ஸ்வாட் டெக்னிக்ஸ், டீமன் ஃபிஸ்டுக்கு சொந்தமான ஹேண்ட் ஃபைட்டிங் டெக்னிக்ஸ், கிரேட்டஸ்ட் டெம்பஸ்டுக்கு சொந்தமான ஃபுட் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் அயன் பிளடட் வாரியரோட எனர்ஜி அட்டாக்ஸ், சூப்பர் ஸ்ட்ரென்த் அட்டாக், எல்லா விதமான வித்தைகள் அடங்கிய புக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த 4 தூண்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த செட்ல இருந்து பிரிஞ்சு போன எல்லாருமே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அவங்களோட பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 4 பில்லர்ஸ்மே மெயின்லேண்ட்ல வந்துட்டு செட்டில் ஆயிட்டாங்க. சோ கடைசியில இங்க நான் மட்டும் தான் இப்ப தனியா இருக்கேன், சொல்ல போனா என்ன கை விட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்து கடைசியா நம்ம ஹீரோ பட்டு தன்னை தானே கொண்டு பாரு இல்லையா, அது வந்துட்டு இவனோட கண்ணுக்கு முன்னாடி வருது. பார்த்தா அது கனவு. இவனும் கனவுல இருந்து எந்திரிக்கிறான். அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா சாப்பிடுறான். ஹீரோ வந்துட்டு இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்டுக்கு பக்கத்துல 20 லீ அப்படிங்கிறது நம்ம 0.3 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சுற்று வட்டாரத்துல எந்த ஒரு வீடுமே கிடையாது. ஹீரோ வந்துட்டு அவனோட ஓன் செல்ஃபோன் அவன் அந்த நார்த்தன் ஹெவன்லி செக்டும் கண்ணு முன்னாடியே வீழ்ந்து போறதை தான் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வழக்கம் போலதான் போயிட்டு அந்த பிளாக் ஸ்மித்திங் வந்துட்டு பண்ணுவான். அதுக்கப்புறம் உயரமா ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துக்குவான். ஹீரோ வந்துட்டு இதுதான் நான், இது என்னோட கரண்ட் செல்ஃப் ஜின் மூவ் ஆன், ஒரு பெத்தட்டிக்கானவன். பட் என்னோட வீக்னஸை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த இடத்துல வந்து நான் உட்காரல, நான் இங்க வந்துட்டு மோட்டிவேஷனுக்காக வரேன். நான் வந்துட்டு ரொம்ப வீக்கான ஹார்ட்டோட வளர்ந்துட்டேன் அப்படின்னா என்னோட அப்பாவோட சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்பதான் சில பேர் வந்துட்டு இவனை வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு இப்படி பிடிச்சி கட்டி வச்சு போன சாப்பிட்டோட கடைசியில விரலெல்லாம் வெட்டியிருப்பாங்களே அந்த மாதிரி இருந்துட்டு பண்ணி இருந்திருக்காங்க. அப்ப அந்த வைஸ் கேப்டன் இருந்துட்டு
இருந்துட்டு இவனுக்கு இன்னும் மூளை எதுவும் கெட்டு போச்சா, ஒரு குழந்தைகிட்ட வந்துட்டு இப்படியா நடந்துப்பான் அப்படிங்கிறப்ப அப்பதான் ஹீரோ வந்துட்டு நைன் ஸ்கைஸ் ஹெவன் அலையன்ஸ் எங்க அப்பா கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னு மறந்துட்டீங்களா, ஏன்னா நீங்க இப்படி நடத்தவே கூடாது, இங்க இருக்கிற புக்கு ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹெவன்லி அலையன்ஸ் அப்பவே எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் எப்படி கத்துக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன கொன்னுட்டு அப்படின்னு நீங்க மெயின்லேண்டுக்கு போகணும் அப்படின்னா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்ட்ல இருந்தவங்க எல்லாமே இப்ப அந்த 4 தூண்களுக்கு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். பட் இன்னுமே ஸ்பிளிட் ஆகி போயின நிறைய வாரியர்ஸ்க்கு எங்க செக்ட் மேல இன்னும் விசுவாசம் இருக்கு, என்ன கொன்னுட்டீங்கன்னா என்னோட டெத் அப்படியே விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, சீக்கிரமே நான் கொல்லப்பட்டனா இல்ல நான் உயிரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு தேவையான தண்டனையை கொடுத்துருவானுங்க. பேசாம நீங்க 3 வருஷம் இங்க அமைதியா இருந்துட்டு போற வேலையை பாருங்க அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் ஜாங் இருந்துட்டு கோவப்பட்டு டே பொடியா என்ன பேசுறான்னு பார்த்து பேச மாட்டே அப்படின்ட்டு வெட்டுறதுக்காக போறப்ப அந்த வைஸ் கேப்டன் நம்ம இவனை ரிலீஸ் பண்ணிடலாம், இந்த கிட்டு பாயிண்டா தான் பேசுறான், எவ்வளவு சர்ச் பண்ணி நமக்கு ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தர மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கிடைக்கல அப்படிங்கிறப்ப அந்த கேப்டனும் சரி இவனை போக விடுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன், இது என்னோட வீடு, வெல்கமே பண்ணாத கெஸ்ட் இங்க நீங்க தான், அதனால இங்க இருக்கிறப்ப மேனஸோட நடந்துக்கணும், நீங்க பண்ணீங்க அப்படின்னா இப்ப நடந்ததை நான் அப்படியே விட்டுறேன் அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் ஜங் இருந்துட்டு சரி பட் ஏதாச்சும் நீ பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண அந்த ஹெவன் அலையன்ஸ் நார்த் பில்லர் அப்படின்னு யாரை பத்தி நினைக்காம உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவன் வைஸ் கேப்டன் ஒரு துணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிரு, இந்த இதை வச்சு அந்த ரத்தத்தை நிறுத்திக்கோ அப்படிங்கிறப்ப ஹீரோமே இருந்துட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த வைஸ் கேப்டனும் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றான், அவனோட காயத்துல அந்த பிளட்டை நிறுத்திட்டு இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்டுக்கு விசுவாசமான வாரியர்ஸ் இருக்காங்களா, அப்படி ஒருத்தவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்பவே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்டை பத்தி யாருக்குமே எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் இருந்தா என்ன செத்தா என்ன யாருமே கவலைப்பட போறதில்ல, ஆக்சுவலா நான் சாகணும் அப்படின்னு தான் அவனுங்களாம் வேண்டிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருந்துட்டு எப்பவுமே மேல போய் உட்காருவான்ல, அங்க போறப்ப இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்ட் இருந்துட்டு இதுகிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறி கொடுத்துருச்சு. பட் இதோட கிரேட்டஸ்டான வெப்பன் இருந்துட்டு இன்னுமே இங்கேதான் இருக்குது. இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்டோட ஒரு பெரிய சீக்ரெட், ஏன் அந்த 4 தூண்களுக்கு கூட இத பத்தி தெரியாது. இந்த ஹெவன்லி செக்டோட லாஸ்ட் ரிமைனிங் ஃபைட்டிங் டெக்னிக் அது இந்த செக்டிலேயே தான் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். அதாவது ஹீரோ வந்துட்டு அங்க மேல போய் உட்கார்றதுக்கு காரணம் அங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு அவனுக்கு எழுத்துக்கள் தெரியுது, எப்படி வாசிக்கிறான்னு தெரியல, முக்கியமா அந்த எழுத்து எல்லாமே ஹிந்தியில இருக்கு கைஸ். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. பட் ஹீரோ வந்துட்டு இப்ப மேல வந்து இப்படி உட்காருது ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்கை கத்துக்கிறதுக்கு தான். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ இருந்துட்டு இந்த நார்த்தன் செக்டோட கடைசியா இருக்கிற ஃபைட்டிங் டெக்னிக் இருந்துட்டு இந்த இடத்துல தான் பதிக்கப்பட்டிருக்கு. ஈஸ்ட் சைட்ல அந்த சூரியனோட கதிர் வந்துட்டு இந்த இடத்துல ஷைன் ஆகுறப்போ இங்க இருக்கிற பில்டிங் வழியா அதோட லைட் வந்துட்டு போயிட்டு த வால் ஆஃப் 10,000 ஸ்பிரிட் அப்படிங்கிற செவர்ல பட்டு தரையில வந்துட்டு நிழல கிரியேட் பண்ணும். அதுல பார்த்தா இதுக்கு முன்னாடி லோவர் மவுண்ட் கிங்டம்னு ஒண்ணு வீழ்ந்து போச்சு, அவங்க யூஸ் பண்ண எழுத்துக்களை வச்சு நிறைய வந்துட்டு எழுதப்பட்டிருக்கும். அந்த எழுத்துக்கள்ல தான் இதுக்கு முன்னாடி இந்த செக்டுக்கு லீடரா இருந்த 4 பேரோட அந்த அறிவு அப்படிங்கிறது அடங்கி இருக்கு. அதனாலதான் எங்க அப்பா இருந்துட்டு எந்த ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்குமே சொல்லி கொடுக்காம இந்த லோவர் மூன் கிங்டமோட எழுத்துக்களை வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. மத்தவங்களோட கண்ணுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அர்த்தமே இல்லாத சிம்பிளா தான் தெரியும், பட் உன்னால மட்டும்தான் இந்த உலகத்திலே இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. மத்த சோல்ஜர்ஸ்க்கு இங்க இருந்து பாக்குறப்ப நான் இங்க ஏதோ வந்து பொழுதுபோக்குற மாதிரி தெரியும், அப்படியே அவங்க நினைக்கிறதா நல்லது. பட் இந்த 10,000 ஸ்பிரிட் டெக்னிக்கை மனப்பாடம் பண்றதுக்கு மத்த லீடர்ஸோட அந்த விஸ்டமை வந்துட்டு நான் மெமரைஸ் பண்றதுக்கும் இன்னும் நிறைய காலம் இருக்கு. மத்த பேருமே என்ன கண்காணிச்சிட்டு இருக்கிறதுனால நான் ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, சீக்ரெட்டா வெயிட் பண்ணி இந்த சீக்ரெட் டெக்னிக் எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு ஹாங் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. இவருமே அங்கிள் ஹாங் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த செக்ட்ல வந்துட்டு இருந்த வாரியர், ஃபைட்டிங் ஸ்கில்னு பாத்தீங்கன்னா இவரை மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த செக்ட்ல இதுக்கு முன்னாடி இவர் தான் லோவஸ்ட் ரேங்க் சோல்ஜரா இருந்திருப்பாரு. பட் விசுவாசத்துல இவர் தான் இப்ப பெரிய லெவல்ல இருக்கிறாரு. இந்த செக்டை விட்டு போனதுக்கு அப்புறம் மர்ச்சன்ஸ் கொண்ட பாடிகாரா இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொண்டு சப்ளைஸ்லாம் வந்துட்டு டெலிவரி பண்ணுவாரு. இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அனாதையா இருந்திருப்பாரு, ஃபைட் பண்ணதுக்குலாம் டேலண்டே இருக்காது, எந்த செக்டிலுமே சேர்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோட அப்பா தான் இவரையாச்சும் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெவன்லி செக்டில சேர்க்கிறப்ப அதுக்கு தான் இவர் வந்துட்டு இன்னுமே விசுவாசமா இருக்கிறாரு. அப்ப இந்த ஹாங் இருந்துட்டு யங் மாஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பட் ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட ரொம்ப வளர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையில அந்த வெட்டினாங்களா அந்த காயத்தை பார்த்துட்டு யங் மாஸ்டர் இங்க இருக்கிறவங்க உங்களை காயப்படுத்துறாங்களா, இந்த புதுசா ஒரு டீம் வந்திருக்காங்களே அந்த சோல்ஜர்ஸா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கவலைப்படாதீங்க அங்கிள் ஹாங், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, என் கையை வந்துட்டு சுத்தியில வந்துட்டு அடிச்சுக்கிட்டு ஆக்சிடென்ட்டா, அதுக்கப்புறம் நிறைய சப்ளைஸை நான் கொண்டு வர வேணாம் அப்படிலாம் நான் சொன்னேன் தானே, நீங்க ஆல்ரெடி எனக்கு நிறைய பண்ணிட்டீங்க, உங்களோட வாழ்க்கையை பார்த்து நீங்க நல்லா வாழுங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நான் எப்படி பண்ணுவேன் யங் மாஸ்டர், நார்த்தன் ஹெவன்லி செக்ட் இன்னைக்கு இல்ல அப்படின்னா நிறைய மெயின் லைன்டா இருந்திருக்காது, நீங்க இதை விட பெட்டரா டிசர்வ் பண்றீங்க, விண்டருக்காக நிறைய ஃபுட்டும் மெடிசனலோ பிளாங்கெட்ஸோ கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த கல் எதுக்காக அப்படிங்கிறப்ப அந்த அங்கிள் ஹாங் இருந்துட்டு நான் வழியா வந்துட்டு இருக்கிறப்போ யுன்னான் ட்ரேட் ரூட்ல வந்துட்டு இது வானத்துல இருந்து கீழே விழுந்துச்சு, ஒரு இன மக்கள் வந்துட்டு இதை சாமி மாதிரி
மாதிரி ஒர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த இனமே இப்ப கொல்லப்பட்டுருச்சு. அதனால இதுக்கு வந்து ஓனர் அப்படிங்கிறது இல்ல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபுல் இனத்தையே கொன்னுட்டாங்களா அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு மைட்டி ஃபிஸ்டுக்கு எதிரா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஓ அந்த மைட்டி ஃபிஸ்ட் வந்துட்டு யூனான்ல தான் இப்ப செட்டில் ஆயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 தூண் இருக்காங்கல்ல இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பாவை ஏமாத்தனதுக்கு அப்புறம் அவங்களோட ஓன் மார்ஷியல் குரூப்பை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு மெயின் லேண்ட்ல ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அந்த கோஸ்ட் பிளேட் அப்படிங்கிறவரு வெஸ்டர்ன் சைடுல வந்துட்டு ஒரு குரூப்பை வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டாரு. அத கிரேட் டெம்பஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணாங்க. பட் இப்போ வந்து அந்த குரூப் ஆக்டிவா இல்ல. கடைசி அந்த சாட்டை வச்சிருப்பார்ல அவர் இருந்துட்டு அவர் தான் இருக்கிறதுலயே அந்த 4 பில்லர்ல வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர். அயன் பிளட் கேசல் அப்படிங்கிற ஒண்ண நார்த்ல வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த டீமன் ஃபிஸ்ட் அப்படிங்கிற வந்துட்டு மைட்டி ஃபிஸ்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அந்த அங்கிள் ஹாங்க இருந்துட்டு நீங்க பிளாக் ஸ்மித்திங் டெக்னிக்கை கத்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியலை வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமாமா எப்பவுமே என்னோட ஸ்கில்ல நான் பாலிஷ் பண்ணிட்டே தான் இருப்பேன். சரி வாங்க அங்கிள் உள்ள போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறப்ப இது எல்லாத்தையுமே அந்த வைஸ் கேப்டன் இருக்கால அதை இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு இவன் தான் அந்த ஹேங் அப்படிங்கிறவனா, இவனை நான் ஃபுல்லா கண்காணிச்சு பார்த்துட்டேன். இவன் பிளாக் ஸ்மித் பண்றான், அதுக்கப்புறம் டவருக்கு மேல போயிட்டு சும்மா உட்காந்து இருக்கான். இவன் ஃபைட்டிங் ஸ்கில்லே கிடையாது. உண்மையுமே இவங்கிட்ட எதையுமே இல்ல போல. அந்த 4 தூண்களை பத்தி பேசும்போது கூட இவனுக்குள்ள இருக்கிற வாரியர் வெளியே வந்துறான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. ஹவ் அன்பார்ச்சுனேட். இவன் மட்டும் இந்த இடத்தோட லீடர் அவங்க அப்பாவோட டெக்னிக்கை லேர்ன் பண்ணியிருந்தான் அப்படின்னா ஒரு பெரிய வாரியரா வந்திருப்பான் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்பதான் அவனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு வருது. என்னன்னு போயிட்டு பார்க்கும்பொழுது இந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்டான கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கு. அந்த கேப்டன் ஜாங் இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பில்டிங் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு அந்த ஹாங் கிட்ட வந்துட்டு டீ குடிங்க, அப்புறம் உலகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு டாம் ஷூச்சான் அப்படிங்கிற ஒரு புது வாரியர் வந்துட்டு வந்திருக்கான். அவன் வந்துட்டு 100 பீப்புளை வந்துட்டு ஃபைட் பண்றதுக்கு சேலஞ்ச் பண்ணி எல்லாரோட அட்டென்ஷனையுமே இழுத்துட்டு இருக்கான். இவன் யார் அப்படின்னா நம்ம ஹீரோவோட அப்பாவை ஏமாத்தினாங்களா அந்த ஹெவன்லி அலையன்ஸ்ல 9 பேர் பையன் லைன் ஸ்கைஸ் அதுல இருக்கிற ஒருத்தரோட 3வது பையன். இவனுக்கு வந்துட்டு வெறும் 18 தான் வயசு. பட் இவனோட எபிலிட்டி வச்சு எல்லாத்தையுமே ஷாக்ல ஆழ்த்திக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் 93 ஃபைட்ல வந்துட்டு இவன் ஜெயிச்சிட்டான். இன்னும் ஒரு 7 தடவை ஜெயிச்சான் அப்படின்னா இவனை எல்லாருமே பாராட்டி இவனோட பேர் ஹிஸ்டரியில பதியப்பட்டு இவனோட சேலஞ்சா 100 மேன் சேலஞ்ச் அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க. அந்த ஹாங் இருந்துட்டு அவனோட ஸ்கில் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் பில்லரா மாறிடுவான். ரூமர்ஸ் படி அவன் இந்த நார்த் சைடு தான் வந்துட்டு இருக்கான். மேபி இங்க கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இம்ப்ரெசிவ். வேற ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு இருங்க யோசிச்சு பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சோன்னே ஹீரோ வந்துட்டு இன்னும் ஒரு நைட் இங்க இருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இருக்கலாம் தான் யங் மாஸ்டர், பட் நான் போகணும், வின்டர் முடிகிற வரைக்கும் நான் வரமாட்டேன்னு நினைக்கிறேன், பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த வைஸ் கேப்டன் வந்துட்டு யங் மாஸ்டர் ஜின் இங்கதான் இருக்கீங்களா, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், இம்பார்ட்டன்டான கெஸ்ட் எல்லாம் வராங்க, ஆனா அந்த ஹாட்சியான் பேச மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தாராளமா பண்ணிக்கங்க, இது கைவிடப்பட்ட இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் அவனோட ரூம்குள்ள போறப்ப அங்க வந்துட்டு ஏதோ வந்துட்டு தடையம் இருக்கிற மாதிரி இருக்கு. அவனும் சுத்தி முத்தி பாக்குறான். டப்புன்னு யாரோ ஒருத்தவங்க அவன் கழுத்துல வந்து கத்தி வச்சுட்டு யார் நீ அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு பொண்ணோட வாய்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன கொஸ்டின் இது, இதை நான் தானே கேட்கணும் அப்படிங்கிறப்ப நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் கேட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஹீரோ வந்துட்டு நான் தான் இந்த இடத்தோட ஓனர் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நீ தான் அப்ப இந்த நார்த்தன் ஹெவன்லி செக்ட் லீடரோட வாரிசு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த செக்டே இல்ல, பட் அது கரெக்ட் தான், இப்ப உன்னோட டர்ன் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு டப்புன்னு அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறா. பாத்தாவோட கையில பயங்கரமான ஒரு காயம் இருக்கு. அதோட இந்த சாப்டர் முடியுது. ஹீரோ வந்துட்டு ஒண்ணுமே புரியல, யார் இந்த பொண்ணு, எதுக்கு மயக்கம் போட்டா, புதுசா டார்ச்சர் பண்றதுக்கு ஏதாச்சும் டெக்னிக் வச்சிருக்காங்களா, இல்ல இவ செத்து போயிட்டாளா, இல்ல இவன் இன்னும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கா, பட் இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அந்த பொண்ணை வந்துட்டு அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு ஓடுறான். போயிட்டு ஒரு பெட்ல படுக்க வச்சுட்டு அவளோட காயத்தை பார்த்துட்டு விஷத்தை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப கொடிய விஷம் போல. என்கிட்ட ஹார்ட் ப்ரொடக்ஷன் ஆன்டிடோட் இருக்கு, இந்த மாத்திரையை மட்டும்தான் அந்த 4 பூன்களும் எடுத்துட்டு போல, என்கிட்ட இருந்த கடைசி பேக்கப் மாத்திரை இருந்துதான், பட் இதுக்கு மேல இது என்கிட்ட இருக்காது போல, ஆனா இந்த பொண்ணு யாருனே அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த மருந்தை கொடுத்துட்டு அந்த அக்குபஞ்சர் நீடில்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து கரெக்டா அந்த பாய்சன் ஏற்பட்ட இடத்த வந்துட்டு சுத்தி குத்திரான். எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் பண்ணிட்டேன், ரத்தமும் நின்றுச்சு, பட் இந்த பொண்ணு எங்க இருந்து வந்தா, இவ யாரு, இந்த இடத்துக்கு உண்மையுமே நிறைய கெஸ்ட் வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு டப்புன்னு கண்ணு முழிக்கிறா. நான் வந்துட்டு எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு தான் அவன் கையில அடிபட்டு இருக்கிறத தொட்டு பார்த்துட்டு உண்மையுமே என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம யார் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறப்பதான் ஹீரோ இருந்துட்டு ஓ எந்திரிச்சியா போரு சாப்பாடு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோட கழுத்துல கத்தி வச்சது அவன் எல்லாமே சொன்னது, அதுக்கப்புறம் அவன் மயங்கி விழுந்தது அப்படின்ட்டு. அப்ப இவர் இருந்துட்டு அதான் நடந்துச்சுல, பட் எதுக்காக இவன் எனக்கு மருந்து போட்டு விட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 3 நாள் நீ எந்திரிக்கல, உன் பணத்தை எதுவும் புதைக்கணுமோன்னு நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு ஏன்னா 3 நாளா சரி நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு கொல்ல வந்தவனான்னு தெரியல, இல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த ஜஸ்ட் டிராவலரா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் என் கண்ணு முன்னாடி நீ செத்துட்டு இருக்கப்ப என்னால அப்படியே விட முடியாது, என்னோட இடத்துல இன்னொரு பர்சன் சாவறத நான் விரும்பல அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு இவனை பார்த்தா ஆபத்தான மாதிரி தெரியல, எந்த ஒரு எனர்ஜியும் வர மாதிரியும் தெரியல, உண்மையுமே இறக்க குணத்துல தான்
அப்படி பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சரி ஊட்டிலாம் விட முடியாது, சூடு ஆறதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட்ரு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு சரி அப்படின்னா என்னோட காய் ஆற வரைக்கும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் இருக்கட்டான்னு கூட நீ கேட்க மாட்டல, சரி உன்னோட பேர் என்ன அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அது எதுக்கு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சொல்லுவ உனக்கு மருந்து போட்டு விட்டு உனக்கு சாப்பாடு கொடுத்து தூங்குறதுக்கு இடமும் கொடுத்து நீ வெக்கமே இல்லாம இங்கேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றல, நான் நேம கூட தெரிஞ்சுக்க கூடாதா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு என்னோட பேரு யூன் ஹான்சல் அப்படிங்கிறா. அப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு தேவையான க்ளோத்ஸ் இருக்கு, நீ கொஞ்சமா சாப்பிட்டா நிறைய மாசம் சாப்பிடுற மாதிரி ஃபுட்டுமே இருக்குது, உனக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா பக்கத்து பில்டிங்ல தான் நான் இருப்பேன், என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அவர் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நான் ரெக்கவர் பண்ணி இந்த பாய்சனோட உடம்புல இருந்து நீக்கணும், பட் இவனோட பேரு சின் மூவ் ஆனா என்ன யாருன்னே தெரியாது, இருந்தாலும் இவன் ரொம்ப நைஸா இருக்கானே, என்ன ஒரு வித்தியாசமானவன் அப்படிங்கிறப்ப அங்க ஹீரோ வந்துட்டு அவரோட காயத்தை பார்க்கும் பொழுது இவ கண்டிப்பா சாதாரண பொண்ணு கிடையாது, பட் யார் அப்படின்னே தெரியாம இங்க தங்க வச்சுட்டேன், அது ஒரு பெரிய ரிஸ்க் தான், சோ அந்த அளவுக்கு நான் தனிமையில இருக்கேன்னு நினைக்கிறேன். யூன் ஹான்சல் என்ன ஒரு அழகான பேரு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யாரோ கெஸ்ட் வராங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து வேலை பயங்கரமா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு 3 நாள் ஆச்சு, பட் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லையே, ஒருவேளை செத்து போயிருப்பாலோ, அப்புறமா செக் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த ஹான்சல் இருந்துட்டு என்னோட பாதி இன்டர்னல் எனர்ஜியை நான் ரெக்கவர் பண்ணிட்டேன், நார்மலா என்னோட பாய்சனை வெளியெடுக்க ஃபுல்லா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும், பட் இப்ப வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா இது பிளட் சோல் பாய்சன், உலகத்திலேயே ரொம்பவே டேஞ்சரான பாய்சன் இது. அந்த மூவ் ஆன் இருந்துட்டு என்ன மருந்தை என் மேல யூஸ் பண்ண அப்படின்னு தெரியல, பட் அதோட எஃபெக்ட் போய்கிட்டே இருக்கு, மறுபடியும் இந்த பாய்சன் ஆக்ட் ஆகிறத என்னால தாங்கிக்க முடியல, சோ என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச இன்டர்னல் எனர்ஜியை வச்சு இந்த பாய்சனை நான் வெளியேற்றணும், ஃபோக்கஸ் ஹான்சல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்றா, பட் பண்ண உடனே அந்த பாய்சன் வந்துட்டு டப்புன்னு உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருது. இவ இருந்துட்டு போச்சு இப்படி ஆகக்கூடாது, இதுதான் என்னோட முடிவா, நான் உனக்கு ப்ராப்பரா தேங்க்ஸ் கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுகிறப்ப அப்பதான் யாரோ ஒருத்தர் வந்துட்டு என்ட்ரி தரான், அதோட இந்த சாப்டர் முடியுது. சோ அந்த பொண்ணு இப்ப பாய்சனால மயக்கம் விழுகிறப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு வந்திருப்பான், அவன் டப்புன்னு அந்த பொண்ணை பிடிச்ச அவரோட கையில வந்துட்டு அக்குபஞ்சர்ல குத்துற மாதிரி டப்பு டப்புன்னு குத்துறான். அதுக்கப்புறம் அவனோட இன்டர்னல் எனர்ஜி தான் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன், அதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு எழுந்திருங்க மிஸ், உங்களோட மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட இன்டர்னல் எனர்ஜி உங்களோட உடம்புக்குள்ள அனுப்புங்க அப்படிங்கிறப்ப அவளுமே ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு உங்களோட விரல் நுனி இருக்குல்ல அதுல வந்துட்டு அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, குட் ஒர்க், கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு அப்படிங்கிறப்ப அவ அப்படி பண்ண உடனே அவளோட விரல் நுனியில இருந்து அந்த பாய்சன் எல்லாம் கீழே விழுந்துருது. அப்ப இவனோட பேர் என்ன அப்படின்னா சேரியாங் அப்படின்னு போட்டிருக்கு, பட் இந்த ஹான்சலோட பாடி கார்டு அப்படின்னு நம்ம சுருக்கமா கூப்பிட்டாதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப இந்த ஹான்சல் பாடி கார்டு இருந்துட்டு நல்ல வேலை மிஸ், நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட உங்க உயிர் போயிருந்திருக்கும், பட் நான் லேட்டா தான் வந்துட்டேன், நீங்க எங்க ஒளிஞ்சிருக்கீங்கன்னு நான் கண்ண பிடிக்க முடியல, நான் என்னோட மாஸ்டருக்கும் உங்களுக்கும் சேவை செய்ய தான் பிறந்திருக்கேன், இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை ஆபத்துல போயிருச்சு, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்குவேன் அப்படிங்கிறப்ப ஹான்சல் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பயாச்சும் காப்பாத்த வந்தல, அது மட்டும் இல்லாம நம்மள வந்துட்டு அப்படி வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டாங்க, அந்த நேரத்துல உன்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது, சரி நீங்க எங்க இருந்த அப்படிங்கிறப்ப அந்த பாடி கார்டு இருந்துட்டு நான் ஒளிஞ்சுக்கிட்டு என்னோட காயத்தெல்லாம் ஹீல் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இமிடியேட்டா உங்களை பார்க்க வந்துட்டேன், அதுக்கப்புறம் உங்களோட டீச்சரையுமே போய் பார்த்தேன், அவங்க நல்லா இருக்காங்க, இப்ப உங்களோட ரெக்கவரி தான் ரொம்பவே முக்கியமானது, இந்த நார்த்தன் எவன்லி செக்டர்ல நீங்க உறைஞ்சுக்கிட்டது வந்துட்டு ரொம்பவே நல்ல மூவ் தான், நீங்க இருப்பீங்க அப்படின்னு கண்டிப்பா அவனுங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டானுங்க, இங்கே இருந்து ரெக்கவர் ஆகுங்க, அந்த நேரத்துல போய் என்னோட மாஸ்டரை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன், நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே அவங்களோட கமாண்டுக்கு வெயிட் பண்ண வேண்டியது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக் ஸ்மித்திங் பண்ணுவால, வெப்பன் செய்வால, அதை தான் பண்ணிட்டு இருக்கான், ஆனா ஆக்சுவலா அவன் வந்துட்டு ஒரு டெக்னிக்கை மேல உட்காந்து செவுத்துல இருக்கிறது படிச்சுட்டு இருப்பான்ல, அதை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கான், அதுல வந்துட்டு ஷேடோ எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி உன்னை போட்டிருக்காங்க, நிறைய டீடைல்டா போட்டிருக்காங்க, பட் அது வந்துட்டு விளக்குனா வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதை வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி அவனோட வெப்பனை வந்துட்டு அங்க தட்டுறப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஆம்னி டைரக்ஷனல் சென்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடுது, அது மூலியமா பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு ஹீரோவால தெரிஞ்சுக்க முடியுது. ஹீரோ வந்துட்டு யாருமே இங்க பக்கத்துல இல்ல, அந்த செவுத்துல இருக்கிற அந்த 10,000 ஸ்பிரிட் டெக்னிக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷேடோ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வேகமான் அதுக்கப்புறம் ஜீனியஸ் வாரியரா இருந்த பக் ஜின்ஹோ இந்த ஹெவன்லி செக்டரோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர், அவங்களோட திங்கிங்னால உருவாக்கப்பட்டதா இந்த டெக்னிக். இது வந்துட்டு டார்க் நேச்சரோட இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. சோ எவ்வளவு பெரிய ஃபைட்டிங் டெக்னிக்கை கத்துக்கிட்ட மான்ஸ்டரா இருந்தாலுமே நம்ம ஹீரோ பார்த்து அவன் வந்துட்டு இந்த டெக்னிக்கை கத்துக்கிறான் அப்படின்னு யாராலுமே சொல்லவே முடியாது. இருந்தாலும் அந்த 4 செக் லீடர்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு பர்ஃபெக்டா பண்ணி வைக்கல, சோ ஹீரோக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கறதுனால தான் இதை கத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த படிச்ச மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக்கை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனோட ஸ்வாட வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஸ்விங் பண்றான். இது வந்துட்டு லைட்டா அவங்க அப்பா பண்ணார்ல அதே மாதிரியே தான் இருக்கு, பட் முன்னாடி வந்துட்டு எதுவுமே ஆகல. ஒரு தடவை பண்ணிட்டு அவ்வளவுதான், எனக்கு இது போதும், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க போயிடுறான். வெளியே போனா ஃபுல்லா பனி தான் நிறைஞ்சிட்டு இருக்கு வின்டர்னால. அப்ப பார்த்தா அந்த பொண்ணுமே இருந்துட்டு வெளியே வந்து அந்த இடத்த பார்த்துட்டு இதுதான் நார்த்தன் எவன்லி செக்டா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து பரவாயில்ல நல்லா ஆயிட்ட போல, வெளியவே வரல அப்படிங்கறனால ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன், நான் சாப்பிட போறேன், நீ எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டேன், என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கியா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் இவளுமே உள்ள போயிட்டு ஹே நான் வந்துட்டு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், நம்ம பெட்டரா இருக்கிறதுக்கு நீதான் காரணம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஓகே
சரி வா நிறைய ஃபுட்டு செஞ்சிருக்கேன் உட்காரு, அதுக்கப்புறம் இப்படியே சும்மா உட்காந்து இருக்காம எடுத்து சாப்பிடு, நான் ஒன்னும் விஷம்லாம் இதுல கலக்கல அப்படிங்கிறப்ப அந்த ஹான்சல் இருந்துட்டு என்கிட்ட நீ கொஸ்டின் கேட்க போறது இல்லையா, அதாவது என்ன பத்தி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இல்ல நான் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா அதுதான் நல்லது, நீ யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட இந்த மாதிரி உட்காந்து பேச முடியாதோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு நீ எதுவும் முட்டாளா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் சாப்பிட்டு உன் வயித்துல இருந்து பசினால சத்தம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்னோட உடம்புல மாற்றத்தை என்னால உணர முடியுது. சோ இந்த 10,000 ஸ்பிரிட் செவர்ல இருந்து அடுத்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்றதுக்கான டைம். த பிளேட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஃபைட்டுக்காகவே உருவாக்கப்பட்டது. இது வரைக்கும் என்னோட டெக்னிக் எல்லாமே ஸ்வாட் அட்டாக்க பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பிளாக் ஸ்மித்திங்க வச்சு சுத்தி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நோட் பண்றான். அதுக்கப்புறம் அவனோட சீக்ரெட் டெக்னிக்கை வந்துட்டு பிராக்டிஸ் பண்றான். அதே சமயம் அங்க அந்த ஹேண்ட்ஸ்ல இருந்து அவளோட இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு மறுபடியும் பிளாக் ஸ்மித்திங் பண்ணிட்டு இருக்கப்ப டப்புன்னு வந்துட்டு முன்னாடி இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பயமுறுத்தாத அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு உண்மையுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்யற போல, இந்த இடத்துல தான் நான் ரொம்ப நேரமா இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஃபுட்டு கிடைக்குமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 3 மாசமாச்சு நீங்க வந்து உனக்கு வெக்கமே இல்லையா, எப்பதான் நீ வீட்டுக்கு போக போற அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அதெல்லாம் எதுக்கு பேசுற, சாப்பாடு கொடு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தெரியாத பொண்ணுக்கு நான் எதற்காக இதெல்லாம் பண்றேன்னு தெரியல, சரி ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறப்ப அந்த ஹேண்ட்ஸ்ல இருந்துட்டு எதுக்காக ஹெவன்லி செக்ட் லீடரோட பையன் இருந்துட்டு ஃபைட்டிங் டெக்னிக் பண்ணாம பிளாக் ஸ்மித்திங்கே டெய்லி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு நடக்கும்போது கூட நடக்க முடியாம உழுகுறான். எதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு சாப்பாடு வேணாமா அப்படிங்கிறப்ப ஹேண்ட்ஸ்ல இருந்துட்டு என்னமோ ஒண்ணு நம்ம போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் சாப்பாடை வச்சுட்டு ஹீரோ அங்க இருந்து போலான்னு பாக்குறப்ப அவளுமே புடிச்சு இழுத்து இவ கூடவே சாப்பிட வைக்கிறான். அதுக்கப்புறம் வெளியே ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு ஓ இதுதான் நார்தன் ஹெவன்லி செக்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த 3 பேத்துல இவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க யார் அப்படின்னா அந்த ஹெவன்லி அலையன்ஸ், அதை மட்டும் எப்பயும் மறந்துறாங்க. அதுல 9 பேர் இருப்பாங்களா, டெட்லி 9 ஸ்கைஸ் அப்படின்ட்டு. அதுல ஜேட் மாஸ்டர் அப்படிங்கிற ஷிம் மூவேயோட பொண்ணு, அதுக்கப்புறம் பையன் தான் இவங்க. இந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ஷிம் சுவா 14 வயசு, இந்த பையனோட பேர் வந்துட்டு ஷிம் ஊனே, இவனுக்கு வந்துட்டு 19 வயசு. அதுக்கப்புறம் கிரேட் சேஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார்ல அதே 9 ஸ்கைஸ்ல, அவரோட பேத்தி இவளோட பேர் வந்துட்டு சீமூன் ஹேரியாங், இவளுக்கு வந்துட்டு 20 வயசு. அப்ப ஒருத்தர் இருந்துட்டு என்ன நம்மள வரவேற்க இங்க யாருமே வரல போல அப்படின்னு கேக்குறான். இவன் வந்துட்டு அந்த 9 ஸ்கைஸோட ஆர்மி ஜெனரல் மார்க் ஓன் பியாங். சத்தியமா எப்படி பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க போறோனே தெரியல கைஸ், இவன ஆர்மி ஜெனரல் வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு கிரீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ மானிட்டர் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்க எல்லாம் ஓடி வந்துறானுங்க. அவங்க வந்துட்டு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறப்ப எங்களுக்கு ரூம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க தானே அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் ஜாங் இருந்துட்டு அஃப்கோர்ஸ் சார், எல்லாத்தையுமே நானே முன்னிருந்து பார்த்தேன், நீ கண்டிப்பா எக்ஸாஸ்ட் ஆயிருப்பீங்க, ப்ளீஸ் இந்த வழியா வாங்க அப்படிங்கிறப்பதான் இவங்க 3 பேர் கூட வந்த ஒருத்தர் இருந்துட்டு அந்த வைஸ் கேப்டன் இருக்கால அவனை பார்த்துட்டு சோ மோசாங் உன நீங்க பாப்பேன் நினைச்சு கூட பாக்கலையே, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறப்ப அந்த வைஸ் கேப்டன் இருந்துட்டு தலையவே பக்கம் திருப்ப மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே உள்ள போறாங்க. அப்ப அந்த ஹேரியாங் பொண்ணு இருந்துட்டு நார்தன் ஹெவன்லி செக்ட இந்த மாதிரி ஒரு நன்மையில பார்க்கவே கஷ்டமா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஊனே இருந்துட்டு நீங்க ஸ்ட்ராங்கா இல்லனா கடைசியில நிலைமை இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க அந்த ஹான்சல் இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன டெய்லியும் ஆட்டுக்கறியே சாப்பிட்டு இருக்கோம், வேற சைட் டிஷ்லாம் உனக்கு செய்ய தெரியாதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெக்கமே இல்லாம இப்படி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க எல்லாருமே வரத வந்துட்டு பாக்குறான். அப்ப அந்த ஹேரியாங் பொண்ணு இருந்துட்டு இந்த நார்தன் ஹெவன்லி செக்டர் கடைசி லீடரோட பையன் இவனாதான் இருக்கணும், யங் மாஸ்டர் ஜின் அப்படிங்கிறப்ப அந்த ஹான்சல் இருக்கால அவர் இருந்துட்டு இத்தனை பேர் வந்திருக்காங்க பட் நான் இதை யாருமே ஃபீல் பண்ணவே இல்லையே அப்படின்னா இந்த முட்டாளோட முட்டாள்தனம் எனக்கு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், என்னோட சென்சஸ் எல்லாம் டல் ஆகிற நான் விடவே கூடாது அப்படிங்கிறப்ப அந்த ஊனே இருக்கான்ல அவன் வந்துட்டு அவனையும் மத்த 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஹீரோ வந்துட்டு நான் தான் ஜின் மூவான், அதுக்கப்புறம் இவ என்னோட தூரத்து சொந்தம், கொஞ்ச நாளைக்கு இங்க ஸ்டே பண்ணிருக்கா அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் இருந்துட்டு கசினா இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறப்ப வைஸ் கேப்டன் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்றதுல பிஸி ஆயிட்டேன், கவலைப்படாதீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடறேன் அப்படிங்க. அப்ப இந்த ஊனே இருந்துட்டு சரி உன்னோட பேர் மூவானா, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து உங்களோட நேம பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா நீங்க எல்லாம் ஃபேமஸ் தானே அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு பரவாயில்ல இந்த மாதிரி பாலடைந்த இடத்துல இருக்கிறவங்க கூட என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இன்ட்ரடக்ஷன்லாம் தேவையில்லன்னு நினைக்கிறேன், உன்னை அப்புறம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப அந்த ஹான்சல் பொண்ணு இருந்துட்டு இவனை ஏதோ பயந்தாங்கோலி நினைச்சேன், பட் இவன் வந்துட்டு ஸ்டெடியா அப்படியே நின்று பேசுறான், அதுவும் என்னை பத்தி பொய் சொல்லியிருக்கான், உண்மையிலே ஒரு வியர்டான காய் தான், பட் இவன் தானே இந்த இடத்துக்கு ஓனர், அப்புறம் எதுக்கு என்னமோ இந்த இடம் அவங்களுக்கு சொந்தமான மாதிரி அவனுங்க ஆக்ட் பண்ணிட்டு போறானுங்க அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஊனே இருக்கான்ல அவன் வந்துட்டு அந்த ஆர்மி ஜெனரல் மார்க்கு கிட்ட என்ன தெரியுமா நினைச்சேன், நம்மளோட ஹிஸ்டரியில 100 வருஷமா முக்கியமான ஒரு இடமா இருந்ததை என்னோட சொந்த கண்ணால பாக்கணும்னு நினைச்சேன், பட் இப்ப இங்க வந்து பார்த்தா பாக்குறதுக்குன்னு எதுவுமே இல்ல, இன்னுமே வயசாகி செத்து போகாம இருக்கிற அந்த ஹெவன்லி மான்ஸ்டர்ஸால கிரியேட் பண்ண ஒரு இல்யூஷன் நிறைஞ்ச வேர்ல்டு தான் இது, அவங்க உருவாக்குன சிஸ்டம் வந்துட்டு அழிஞ்சு போக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ஜெனரல் இருந்து என்னால பதில் சொல்ல முடியாது சார், நான் 9 டெட்லி ஸ்கைஸை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க யாரோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஊனே இருந்துட்டு அப்படின்னா இன்னொரு 5 டிக்கேடுக்கு வந்துட்டு நீ வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் தலைவன் ஆகிறதுக்கு, பட் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறது கிடையாது, இதுதான் நான் என்ன ப்ரிப்பேர் பண்றதுக்கான பேட்டில் கிரவுண்டா நான் மாத்த போறேன், இதுதான் நம்ம ரைஸ் ஆகிறதுக்கான ஒரு தொடக்கமா இருக்க போகுது, பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு, அதை ஃபர்ஸ்டா நாளை காலையில வந்துட்டு நான் டீல் பண்ணிக்கிறேன்.
நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அதே மாதிரி பிளாக் ஸ்மித்திங் பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த ஊனி இருந்துட்டு அங்க வந்துட்டு பரவாயில்லையே, ஒரு சுத்தியலோட சத்தம் இந்த அளவுக்கு இனிமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு வேர்த்துருது. எப்படி என்னோட ஆம்னி டைரக்ஷனல் சென்ஸை யூஸ் பண்ணிட்டு தானே இருந்தேன், பட் இவன் இங்க வந்ததை என்னால கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்காக இங்க வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஊனை இருந்துட்டு உனக்கு இன்டர்னல் எனர்ஜி இல்லைன்னு கேள்விப்பட்டேன், பட் இந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கி நின்றுட்டு இருக்க, இன்னும் ஒரு மோசமான பிளேஸ், இந்த இடத்துல டைம்லாம் ஸ்லோவா தான் இருக்கும் போல, எப்படி இந்த இடத்துல இருக்க, சரி இந்த ஸ்வாடெல்லாம் நான் எடுத்து பார்த்தா ஒன்னும் சொல்ல மாட்டியே, பரவாயில்ல என்னோட கிராஃப்ட்மேன்ஷிப்லாம் நல்லா தான் இருக்கு, மெயின்லேண்ட்ல இருந்தா நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்தி நீட்டுறப்ப ஹீரோ வந்துட்டு வெயிட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அந்த ஊனே இருந்துட்டு நார்த் வாலோட பையன் எந்த ஃபைட்டிங் டெக்னிக்குமே இன்னும் கத்துக்கலையா, கேட்கவே முட்டாள்தனமா இருக்கு, ஒரு நம்பிக்கை இல்லாம ஒருத்தனால இவ்வளவு தூரம் வாழவே முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன டெஸ்ட் பண்றானா, நான் ஃபைட் பேக் பண்ணணுமா, பட் நைன் ஸ்கைஸ் ஷிம் மூவேவோட பையனாச்சேவன், என்னோட எபிலிட்டிஸ் எல்லாம் நான் இவங்கிட்ட ரிவீல் பண்ணிட கூடாது, அதுக்கப்புறம் நான் வரைக்கும் பண்ண எல்லாமே வேஸ்டா போயிடும், பட் இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஊனே இருந்துட்டு கோ ஆன் உங்ககிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு கொலை பண்ற எனர்ஜி, உண்மையுமே இவன் சீரியஸா இருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட டார்க் எனர்ஜி இருக்குல்ல, அதாவது ஷேடோ எனர்ஜி அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லிட்டு இருந்தல, அதை வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி தெரியுது, பட் தப்பு அந்த இடத்துல சாப்டர் முடிச்சிடறாங்க. கைஸ் ஏற்கனவே வந்துட்டு அந்த டெக்னிக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்காக போயிருப்பான், ஆனா ஒரு நிமிஷம் சுதாரிச்சுட்டு வெயிட் 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 இது சரியான நேரம் கிடையாது, இவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு என்னால டிடெக்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஒரு மார்ஷியல் மாஸ்டர், என்னோட ஃபைட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணணும் இல்லையோ, எது பண்ணா நான் சர்வைவ் ஆக அதிக சான்ஸ் இருக்கோ அதை தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப டப்புன்னு அந்த ஊனை இருந்துட்டு அவனை குத்திரான். அவன் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நான் ஏதோ டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணனேன் அப்படிங்கிறப்ப அந்த ஹேரியாங்கும் அவளோட பாடி கார்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யங் மாஸ்டர் ஷிம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவை புடிச்சிட்டு நகராதீங்க சீக்கிரம் சோஷோ இவரோட ரத்த போக்க மட்டும் நீ நிறுத்து அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த ஊனை இருந்துட்டு நல்ல வேலை மோசமான இடத்துல அட்டாக் பண்ணல, பட் அது ஒரு சிம்பிளான அட்டாக் தானே, உண்மையிலுமே இவனுக்கு எந்த ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்குமே தெரியாதா, பட் ஏதோ ஒன்று எனர்ஜி வந்துச்சு, ஒரு வேளை டயர்ட்னால எனக்கு அப்படி மூளையில தோன்றி இருக்கு போல, சரி என்னமோ ஒன்று நான் அதை அப்புறம் செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த ஹேரியாங்க இருந்துட்டு யங் மாஸ்டர் ஷிம் ஊனே இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு சிம்பிள் அட்டாக் தடுத்துருவான்னு நினைச்சேன், இவன் இந்த அளவுக்கு வீக்கா இருப்பான்னு யாருக்கு தெரியும், சரி உன்னோட ரெக்கவரிக்கு குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் அந்த ஹேரியாங்க வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ரெக்கவரி பில்ல கொடுத்துட்டு அவர் அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பயங்கர வழியில தான் இருக்கான். அப்ப இவர் இருந்துட்டு உங்களோட ரூமுக்கு நான் கூட்டிட்டு போறேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கண்ணு புள்ளி வச்சு பாக்குறப்ப அந்த இடத்துல ஹேண்ட்செல் இருக்கா, அவர் இருந்துட்டு இங்க வந்தீங்கன்னா உன்னை இப்படி பண்ணாங்களா, உனக்கு வின் பண்றதுக்கு சான்ஸ் இல்லைனாலும் நீ சும்மாவா இருப்ப, அட்லீஸ்ட் அங்க இருந்து ஓடியாச்சும் போயிருந்திருக்கலாம்ல, அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவளோட கையை பிடிச்சு ரொம்ப நன்றி அங்கிள் ஹாங்குக்கு அப்புறம் என்ன இப்படி திட்டுறது அக்கறையில நீ மட்டும்தான் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு என்ன திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு இங்க இருந்து சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையாவா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஆமா நான் வந்துட்டு இப்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறா. என்னன்னா இவர் வந்துட்டு வழக்கம் போல அவரோட இன்டர்னல் எனர்ஜியை வந்து ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் இவளோட பாடி கார்டு இருந்துட்டு வந்துட்டு யங் மிஸ் நான் போய் மாஸ்டர் பார்த்துட்டு வந்தேன், அவங்களோட காயத்துல ஏற்பட்ட இன்டர்னல் எனர்ஜியை வந்துட்டு அவங்களுமே ரெக்கவர் பண்ணிட்டாங்க, அவங்க சீக்கிரமே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதனால நீங்களுமே ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் இங்க இப்படி சொல்றான். அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தனை காமிக்கிறாங்க. இவன் யார் தெரியுமா கைஸ், இவனோட பேர் வந்துட்டு டேம் சூச்சியான், நீங்க சிம்பிளா டேம்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல சூச்சியான்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இவன் தான் அந்த 100 பேர் கூட ஃபைட் பண்ற அப்படின்னு கிளம்பி போயிருந்தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த 9 ஸ்கைஸ்ல 9 பேர் இருப்பாங்களே அதுல ஒருத்தவங்களோட 3வது பையன். அவன் இருந்துட்டு இந்த நார்த்தன் இடத்துல பயங்கரமான வைட்டாலிட்டி என்னால ஃபீல் பண்ண முடியுது, இன்னும் ஒரு மேக்னிஃபிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எதையோ ஒன்னு ஃபீல் பண்ணிட்டு எதுக்காக எலி மாதிரி மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்க, சீக்கிரம் எல்லாரும் வெளியே வாங்க அப்படிங்கிறப்ப அங்க மண்ணுக்குள்ள இருந்து சில பேர் வரானுங்க, உன்னோட சென்சஸ் எல்லாம் ஷார்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ யாரு அப்புறம் எங்க போயிட்டு இருக்கன்னு சொல்லு அப்படிங்கிறப்ப அந்த சூச்சியான் இருந்துட்டு யாரு இவனுங்க, இந்த வெப்பன்லாம் நான் பார்த்ததே கிடையாது, எனர்ஜியும் டிஃபரெண்டா இருக்குது, உண்மையுமே இந்த நார்த்தன் சைடு வந்துட்டு இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன எலி மாதிரி உள்ள இருக்கீங்க, சரி ஏதோ ஒண்ணு நான் இதுக்கு உங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறப்ப அங்க ஒளிஞ்சிருந்தீங்க இருந்துட்டு நீ சொன்னா உன்னை நாங்க ஈஸியா உயிரோட விட்டுருவோம் அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு அதுக்கு போல நீங்க இங்க இருந்து போனா நான் உங்களை உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு எவ்வளவு திமிரு இருக்கணும், கண்டிப்பா இவன் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றான்னு நினைக்கிறேன், இவனை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப சூச்சியான் இருந்துட்டு நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஃபைட்டுக்கு வேண்டி நான் எப்பவுமே ரெடி தான், எல்லாரும் ஒரேடியா வாங்க அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ண போறாங்க, அவங்களோட வெப்பனை தான் அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க, ஹிடன் ஃப்ளேம் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சூச்சியான் இருந்துட்டு அவங்களோட எல்லா வெப்பனையுமே ஈஸியா புடிச்சாராம். அதுக்கப்புறம் கையில லைட் வர மாதிரி ஏதோ ஒரு அட்டாக் பண்ண போறப்ப அங்க இருக்கிறவங்க பயந்து சீக்கிரம் செயினை கட் பண்ணிருங்க பாத்துருங்க அப்படிங்கிறப்ப அவனோட அட்டாக் வந்துட்டு அங்க இடத்துல ஒரு பெரிய வெடிப்பே ஏற்படுத்துது. இது இருந்துட்டு எப்படி நம்மளோட ஸ்டெல்தி கோஸ்ட் ட்ரூப்பையே வெறும் லைட்டை வச்சு அட்டாக் பண்றான், சீக்கிரம் ஷேடோ பிளேட வந்துட்டு யூஸ் பண்ணுங்க, பிளடி டிஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்ல கதையை முடிச்சலாம் அப்படின்னு சொல்றப்ப சூச்சியான் இருந்துட்டு அந்த சைடுல அட்டாக் பண்ண வரான். மிச்சம் இருக்கிறவங்க 3 பேருமே அட்டாக் பண்றதுக்காக போறாங்க, 2 பேருமே அட்டாக் பண்ணி அதுவுமே பெரிய எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்ணுது. ஆனா கடைசியில அந்த சூச்சியான் தான் ஜெயிச்சிருக்கான், மத்த 3 பேத்தையும் கொண்டுட்டான், பட் அவனுக்குமே பயங்கர அடிபட்டிருக்கு. அவன் இருந்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு தோத்து போன சிச்சுவேஷன் தான், நினைச்சதை விட இவனுங்க ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, யார் இவனுங்க, இவங்களை உயிரோட விட்டு தான் கேட்டு இருந்திருக்கலாம், நான் இது மாதிரி சண்டை போட்ட அந்த ஸ்விஃப்ட் பிளேடு கூட
இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையே. வெல் யாரா இருந்தாலும் இவங்க என்ன ஸ்டாப் பண்ண முடியல. சரி வெயிட் பண்ணிட்டே இரு. நார்த்தன் எவன்லி சிக்ட் நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அங்க இருந்து வெளியே வரப்ப அந்த ஹேராங் பார்த்துட்டு மாஸ்டர் பெட்டர் ஆயிட்டீங்களா? நான் உங்களுக்கு மெடிசன் கொண்டு வரலாம்னு இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு மன்னிச்சிருங்க ஷிம் பண்ணதுக்கு. உங்களோட பர்மிஷன் இல்லாம ஆல்ரெடி இந்த இடத்துல வேற தங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதுவுமே ஆல்ரெடி இங்க நடக்கிறதா அப்படிங்கிறப்ப அந்த ஹீராங் வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. நீங்க வந்துட்டு எங்க மேல மோசமான ஃபீலிங் வச்சிருப்பேன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த ஹெவன் அலையன்ஸ்ல இருக்கிற கிரேட் சேஜோட பேத்தி தானே நானு. பட் எங்க மோசமான தாத்தா மாதிரி நான் கிடையாது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறேன் யங் மாஸ்டர் ஜின் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டு ஒரு தைரியம் கொடுக்குறா. அந்த ஹீராங்கோட பாடி கார்டு சோஷோ இருந்துட்டு இது எல்லாத்தையுமே அங்க பார்த்துட்டு நினைச்சு பாக்குறா என்னன்னா இவர் இருந்துட்டு அந்த ஊனை கிட்ட யங் மாஸ்டர் ஷிம் எத்தனை தடவை அவன் மேல கை வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்ப இவன் இருந்துட்டு ஏன் அப்படி பேசிட்டு இருக்கிற அவன் ஒரு சிம்பிளான அட்டாக் கூட தடுக்க மாட்டான் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு மேபி அவ நம்மளோட பிளானுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனை நம்ம அட்வான்டேஜா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றா. இப்பதான் நல்லா பேசினா பார்த்தா ஹீரோக்கு எதிராக தான் இவ்வளவுமே பிளான் போட்டுட்டு இருக்கா. என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர்ல பயங்கரமா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சண்டை அப்படிங்கிறது நடந்துட்டு அப்ப ஒருத்தர் இருந்துட்டு நீ வந்துட்டு டீமன் ஆஃப் கேயாஸ் டே மூகாங் தானே அப்படிங்கிறப்ப அவனை அந்த உடம்புலயே குத்தி வந்துட்டு தூக்கி வீசியான். சோ இவனோட பேர் வந்துட்டு டீமன் ஆஃப் கேயாஸ். அவன் வந்துட்டு என்ன ஒரு போர் கொஞ்சமாச்சும் அவனுங்க சண்டை போடுவாங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப இந்த உல்ஃப் இருக்குல்ல அதோட தோல் போத்துற மாதிரி நிறைய வாரியர்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்றாங்க. எப்படின்னா போன சாப்டர்ல அந்த சூச்சியான் இருந்துட்டு அந்த மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க எல்லாத்தையுமே கொன்னான் இல்லையா அதை வந்துட்டு இந்த டீமன் ஆஃப் கேயாஸ் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அதை அவன் கேட்டுட்டு கண்டிப்பா அவன் ஸ்ட்ராங்கானவன் தான் போல அவன் எந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு யாருக்கு கண்டுபிடிச்சா. அது மட்டும் இல்லாம நம்ம தேடி எடுக்கலாம் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்காளா. சரி வாங்க டார்க் கூல்ஸ் போலாம். நம்மள்ட்ட இருந்து ஓடி போன அந்த முயலோட காலை பிடிச்சு உடைக்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த வைஸ் கேப்டன் கிட்ட போயிட்டு ஏற்கனவே ஒருத்தன் யாப்போல் அப்படிங்கிறவன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஓல்டு ஃப்ரெண்டை பார்ப்பேன் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப அந்த வைஸ் கேப்டன் இருக்கான்ல அவன் வந்துட்டு ஓல்டு ஃப்ரெண்டா இருந்து அவனோட ஃப்ரெண்டோட பொண்ணையே திருந ஆள் நீ எப்படியோ ஒரு சோல்ஜர் ஆயிட்ட போல அந்த நைன் ஸ்கைல சோ உன்னோட டியூட்டியை மட்டும் பார்த்துட்டு அப்படிங்கிறப்ப இந்த யாப்போல் இருந்துட்டு அதை நினைச்சுதான் கோவமா இருக்கியா? எனக்குமே நான் நினைச்சது நான் பண்ணது பெருமையா இல்லதான். பட் அது என்னோட டிசிஷன் இல்ல அது அந்த பொண்ணோட டிசிஷன். அவன்ட்டு என்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா அப்படிங்கிறப்ப இந்த வைஸ் கேப்டன் உன்னோட வாயை மூடு சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காது அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேலே உன்னோட விக்கிட்டு வைக்க மாட்டேன் உன இங்கே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போனா அந்த யாப்போல இருந்து அந்த வைஸ் கேப்டனை ஈஸியாவே அட்டாக் பண்ணிடுறான். ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு சந்தோஷமா இருந்தேன். பட் நீ உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்ச நாளைக்கு நம்ம இப்படியே தான் பாத்துக்க போறோம். அதனால உன்னோட கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கத்துக்க. நான் உன்னை ஆழமா கட் பண்ணல. சோ இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னோட காயத்துக்கு மருந்து போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா இந்த வைஸ் கேப்டனோட பொண்ணை தான் அந்த யாப்பால் அப்படிங்கிறவன் வந்துட்டு அவன் பக்கம் இழுத்து இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக் ஸ்மித்திங் பண்ற இடத்துலயே உட்காந்து ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா அவன்கிட்ட போறான்னு சொன்னல அததான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஃபுட் அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ வந்துட்டு கொண்டு போய் கொடுக்குறப்ப மறுபடியும் இதே தான் சமைச்சிருக்கியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு ஹேர் பின்னை வந்து கொடுக்குறான். என்னது இது அப்ப அவ கேட்க பார்த்தா தெரியலையா இது பிரசன்ட் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பிரசன்டா எனக்கு எதுக்காக அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ தான் இங்க இருந்து கிளம்புறதா சொன்ன சோ என்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் ஒண்ணு தரணும்ல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பிரசன்டா அப்படின்னு நினைச்சிட்டு யாரோட பிரசன்ட் எல்லாம் கேட்டா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அதுக்கப்புறம் தனியா உட்காந்துட்டு அந்த கிளிப்பை பார்த்துட்டு மூவ் ஆன் பிரசன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும் போல எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப டப்புனு இவளோட பாடி கார்டு வந்தாராம். அவன் வந்துட்டு மிஸ் அவங்க இங்க வந்துருவாங்க அப்படின்னு மாஸ்டர் வந்துட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாரு. பை த வே என்னமோ ஒண்ணு உங்களோட துணிக்குள்ள ஒளிச்சு வச்சிங்களே அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ கவலைப்படாத அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு மறந்துடாதீங்க மிஸ் நீங்க தான் எங்களுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை அதனால யாரு மேலையும் ஃபீலிங்ஸை வளர்த்துக்காதீங்க அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சரியா படல அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த வைஸ் கேப்டன் வந்துட்டு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அந்த யாப்போல இருந்து போய் தான் சொன்னான் என்னோட பொண்ணு அவனை சூஸ் பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது. பட் அவனோட கம்பேர் பண்ணா அவனோட பெரிய ஆள்லாம் நான் கிடையாது. அவன் ஆல்ரெடி 9 ஸ்கைஸ்ல ஒரு சோல்ஜரா மாறிட்டான். பட் நான் இங்க பாருங்க இந்த இடத்துல தான் கூப்பு கொட்டிட்டு இருக்கேன். நான் மாஸ்டர் பண்ண டெக்னிக் இருந்துட்டு பேசிக் ஸ்வாட் அட்டாக் தான். நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இதை இம்ப்ரூவ் பண்ணவே முடியல. சரி இந்த இடத்துக்கு வந்துட்டு மூவ் ஆன் ஆகலாம் ட்ரை பண்ணா மறுபடியும் அவன் எந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். கண்டிப்பா நான் கொல்ல தான் போறேன் எல்லாத்தையுமே நான் கொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் அவனுக்கு ஒரு குரல் கேக்குது. ஒருத்தவங்க அவங்க மேல சந்தேகப்பட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு டீமன் வளர்ந்துரும். கோவம் அவங்கள ஃபுல்லா கன்சியூம் பண்ணிரும். அது ஒரு முடிவே கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களோட கோவம் வந்துட்டு உங்களோட முழுமையான பகுதி கிடையாது. உங்களோட கோவத்தை விட்டுட்டு மைண்டை அமைதிப்படுத்தி ஒரு தேக்கம் அடைஞ்சிருக்கிற நீர் மாதிரி உங்களோட மைண்டை மாத்தினீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட உண்மையான செல்ஃபை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். வாட்டர் வந்துட்டு மேல இருந்து கீழே வரும் மறுபடியும் சூரிய ஒளி வானத்துக்கே எடுத்துட்டு போகும். ஹார்ட்டுமே அதே மாதிரி தான். உங்க மனசுல எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருக்க கோவங்கிற அப்படி கிளவுட நீங்க வந்துட்டு விளக்கி ஆகணும். உங்களோட கோரை ஒரு கடல் மாதிரி நினைச்சு உங்களோட லோவர் பாடியை ஒரு ஸ்ட்ரீம் அதாவது நீரோட மாதிரி நினைச்சுக்கங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஹெவன்லி ஃபாதர் அவரோட மைண்டை இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றப்ப இவனும் அதை கேட்டு அதே மாதிரி டெக்னிக்கெல்லாம் பண்ணி ஒரு ஸ்வாட் ஸ்ட்ரைக் வந்துட்டு அவனுக்கு முன்னாடி பயங்கரமா பண்றப்ப அவங்கிட்ட பயங்கரமான எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அது என்னன்னா அவனுக்கே தெரியல என்னது இது எனர்ஜி
அது மட்டும் இல்லாம யார் இப்படி எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது, யார் இருக்கீங்க, வெளியே வாங்க அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ வந்துட்டு மேல உட்காந்து டெக்னிக்கலா படிச்சுட்டு தும்மெல்லாம் வரவும் குளிருது, நான் வந்துட்டு திரும்பி போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான எனர்ஜி ஃபீல் ஆகுறப்ப, என்ன ட்ரமெண்டஸான எனர்ஜி இது அப்படின்னு பாக்குறப்ப அந்த இடத்துக்கு அந்த சூச்சியான் இருக்கல அவன் தான் வந்து நிக்கிறான். அதோட இந்த சாப்டரையுமே முடிச்சாராங்க. இந்த வீடியோ சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த டாம் சூச்சியான் இருந்துட்டு நார்த்தன் எவல்னி செக்டுக்கு வந்திருப்பானா, அப்ப ஹீரோ வந்துட்டு இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி என்னோட ஹார்ட்டே வலிக்கு என்னோட ஸ்டொமக்குள்ள போற மாதிரி இருக்கு, இவன் ஒரு மார்ஷியல் மாஸ்டர் அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்ப அவன் வந்துட்டு இதுதான் நார்த்தன் ஹெவன்லி செக்டா, ரொம்ப மேக்னிஃபிசன்டா தான் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த ஊனே அதுக்கப்புறம் ஏரியாங்களா இருக்காங்களா அவங்க வந்துட்டு இவனை வெல்கம் பண்றாங்க. ஓ நீ வந்துட்டியா, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்க போல அப்படிங்கிறப்ப அந்த சூச்சியானோ நீங்களும் ஆல்ரெடி இங்க வந்துட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப அவன் உடம்புல பயங்கரமா காயப்பட்டிருக்கா. அதனால அந்த ஊனே இருந்துட்டு என்னாச்சு, யாரும் உனக்கு இப்படி எல்லாம் பண்ணது அப்படிங்கிறப்ப ஹீரோங்க இருந்துட்டு யங் மாஸ்டர் டேம் என்ன ஆச்சு, உங்களோட கடைசி சேலஞ்சில சண்டை போட்டது வந்துட்டு ஸ்விஃப்ட் பிளேடு தானே, அவரால் தான் உங்களுக்கு இப்படி ஆச்சா அப்படிங்கிறப்ப அந்த சூச்சியான் இருந்துட்டு அவன் ஒரு ஸ்கில்டு மாஸ்டர் தான், பட் இந்த அளவுக்கு காயப்படுத்துற அளவுக்கு அவன் ஸ்கில்ஃபுல்லானவெல்லாம் கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த ஊனே இருந்துட்டு சரி சரி வாங்க முதல்ல உங்களோட காயத்துக்கெல்லாம் மருந்து போடலாம், த லோன் ஸ்டார் இன் த ப்ளூ ஸ்கை டேம் சூச்சியானை எந்த அளவுக்கு காயப்படுத்தினது யாரு அப்படின்ட்டு நம்ம பார்த்தலாம். அப்படிங்கிறப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு ஓ இவன் தான் டேம் சூச்சியானா, இவனை பத்தி தானே அங்கிள் ஆங்க இருந்துட்டு சொன்னாரு அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது. அப்ப அந்த சூச்சியான் இருந்துட்டு அவங்க கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருந்தாங்க, பட் யார் கவலைப்பட்டா, நான் ஒரு கிரேட் வாரியர், இந்த உலகத்தையே தலைகீழா திருப்ப போறவன், அதெல்லாம் இருக்கட்டும், அது யார் அங்க இருக்கிறவன் அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு ஓ அதுவா, இதுக்கு முன்னாடி இந்த நார்த்தன் எவன்லி செக்டோட லீடரா இருந்தவரோட வாரிசு, பட் அவன் வந்துட்டு ஒரு வீக்கான சின்ன பையன் தான், அவனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு அவன் பார்த்ததுல பயங்கரமா வேர்த்துருதா, அந்த சூச்சியான் இருக்கு இங்க வந்திருக்கான், மத்தவங்களோட அவனுக்கு கனெக்ஷன் என்ன, அவனோட எனர்ஜி சும்மா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் வழியில வந்துட்டு அந்த ஜெனரல் மார்க் இருக்கால அவர் வந்துட்டு வராரு. அவர் வந்துட்டு நான் தான் டெட்லி ஸ்கைஸ் ஆர்மியோட ஜெனரல் மார்க், மிஸ் ஹேராங்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துட்டு டெலிவர் பண்ண வந்திருக்கேன், நாளைக்கு நடக்க போற டின்னருக்கு வந்துட்டு அவங்க உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஒரு இடத்தோட ஓனரை கெஸ்ட்டுங்க வந்துட்டு டின்னருக்கு இன்வைட் பண்றாங்களே சூப்பரா இருக்கு, கண்டிப்பா நான் இன்வைட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த ஜெனரல் இருந்து அப்படியே நாளைக்கு அந்த ஹாச்சியான் பிளேஸ்க்கு வந்துருங்க, உங்களோட கசினையும் நீங்க விருப்பப்பட்டா கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த சூச்சியான் இருந்துட்டு ஜின் மூவ் ஆன், அவன் வீக்கா தான் இருக்கான், பட் ஏதோ ஒரு ஃபீலிங் வந்துட்டு நான் உணர்ந்தேன், அது வந்துட்டு நல்ல எனர்ஜியா கெட்ட எனர்ஜியான்னு தெரியல, பட் கண்டிப்பா இந்த நார்த்தன் எவன்லி செக்டோட ஸ்ட்ரென்த்தும் ஸ்பிரிட்டும் அவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அடுத்த நாள் போறப்ப அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு ஓ நீ வந்துட்டியா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், என்னோட பேர் தான் டாம் சூச்சியான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு ஹலோ நான் தான் ஜின் மூவ் ஆன் அப்படிங்கிறப்ப இவன் இருந்துட்டு நான் நன்றி சொல்ல தான் வந்தேன், நான் சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்டேன், இருந்தாலும் கெஸ்டா தங்க வச்சிருக்க, நார்த்தன் எவன்லி செக்டா பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட கனவு, இன்னைக்கு அது நினைவாயிருச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப எல்லாமே இடிஞ்சு போன கட்டடம் தான் இருக்கு, கண்டிப்பா நீ வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருப்பல அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு வெளி தோற்றம் எனக்கு முக்கியமே கிடையாது, அந்த நார்த்தன் எவன்லி செக்டோட லெகசியை யாரு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நான் கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த டின்னருக்குமே ஹீரோ போறான், அவன் வந்துட்டு நான் தனியா போவேன்னு சொன்னேன்ல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இல்ல எனக்கு ஏதோ பேட் ஃபீலிங் இருக்கு, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற டெலிஷியஸ் ஃபுட் எல்லாம் நீயே தனியா சாப்பிடலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் ஹீரோ வந்துட்டு அவன் கொடுத்த அந்த ஹேர் கிளிப் இருக்குல்ல அதை வந்துட்டு அவன் போட்டுக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அந்த டின்னர் நடக்கிற ஹாலுக்குமே போறாங்க. அப்ப அந்த சூச்சியான் ஹான்சலை பார்த்துட்டு இத ஜின்னோட கசினா இல்ல அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன், பட் கண்டிப்பா சாதாரண வாரியரோட எனர்ஜி மாதிரி அவளது இல்ல, ஒருவேளை பாடி கார்டா இருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு வெல்கம் செக் லீடர் ஜின், இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருமே அங்க வந்துட்டு உட்காந்துறாங்க. அப்ப அந்த ஊனே இருந்துட்டு ஓகே எல்லாருமே இருக்கும் இப்போ வந்துட்டு ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இந்த இடத்த உங்க பர்மிஷன் இல்லாம ரிப்பேர் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, பட் எங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு, இன்னைக்கு வந்துட்டு ஒரு அபிஷியல் விட்னஸா தான் உங்களை இன்வைட் பண்ணிருக்கோம், நாங்க இந்த ப்ளூ டிராகன் சொசைட்டி அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்க போறோம், யங் வாரியர்ஸோட ஒப்பீனியனா என்னன்னு கேட்டு அந்த ஹெவன்லி அலையன்ஸ்க்கு நாங்க அதை தெரிவிக்க போறோம், இப்போதைக்கு நாங்க 3 பேர் தான் இருக்கோம், பட் நிறைய பேர் சேர்றதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு இடத்த எதுக்கு இந்த மாதிரி நார்த்தன் செக்ட்ல உருவாக்குறீங்க அப்படிங்கிறப்ப ஹேராங்க இருந்துட்டு இந்த வேர்ல்டோட எல்டர்ஸ் எல்லாமே இந்த ஐடியாக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப சூச்சியான் இருந்துட்டு ஆனா எந்த ஒரு வாரியருமே இந்த நார்த்தன் எவன்லி செக்டை ஒரு தடவையாச்சும் பெருமையோட பார்க்காம இருந்திருக்கவே மாட்டான், 100 வருஷமா அந்த சைலண்ட் நைட்டுக்கு எதிராக சண்டை போட்டது எல்லாமே பெரிய விஷயம், இன்னைக்கு நாங்க எல்லாமே கூடனது அந்த ப்ளூ டிராகன் ஆஃப் த ஸ்கையை உருவாக்குறதுக்கு தான், அதை வந்துட்டு நீங்க பார்த்து ஒரு ஐ விட்னஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இன்வைட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல் ரைட் உங்களோட ப்ளூ டிராகன் சொசைட்டி அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து ஐ விட்னஸா நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படிங்கிறப்ப சூச்சியான் வந்துட்டு தேங்க்யூ செக் லீடர் ஜின் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வெளியே 2 கார்ட்ஸ் வந்துட்டு எதுக்காக இங்க நம்ம வந்துட்டு இந்த நேரத்துல காவல் காத்துட்டு இருக்கோம், கெஸ்ட் வந்தா ஃப்ரீயா இருக்கான்னு பார்த்தா இப்படி நடக்குது, இங்க யாரும் வர போறது இல்ல, அப்புறம் எதுக்கு இங்க காவல் காக்கணும், ஃபுட் எல்லாம் மிச்சம் வச்சிருப்பாங்களான்னு தெரியலையே அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்பதான் பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ஷேடோ வருது, இவங்களும் திரும்பி பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த வைஸ் கேப்டன் இருக்கான்ல நானும் இன்னொருத்தரும் போயிட்டு இருக்காங்க, அந்த வைஸ் கேப்டனுக்கு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது, உடனே வந்துட்டு விசில் அடிச்சு அந்த கார்ட்ஸை கான்டாக்ட் பண்ண பாக்குறப்ப அவங்க வந்துட்டு எந்த ஒரு கான்டாக்டையுமே ஏற்படுத்தல, உடனே இவன் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஓடுறான். இன்னொருத்தர்
இன்னொருத்தர் இருந்துட்டு வைஸ் கேப்டன் கொஞ்சம் நில்லுங்க, ஆமா இவர் எப்படி இவ்வளவு சீக்கிரமா ஓட கத்துக்கிட்டாரு, சீக்கிரம் ஏதாச்சும் ட்ரைனிங் எடுக்கிறாரா அப்படின்னு பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஃபைனலா அந்த இடத்துக்கு போயிட்டு வைஸ் கேப்டன் நான் வெயிட் பண்ண தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முன்னாடி இருக்கிறத பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். என்னன்னா அங்க இருந்து 2 பேருமே பயங்கரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க விருந்துல ஹான்சல் இருந்துட்டு இவங்களை பார்க்க முட்டாள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆமா பயமுறுத்துற முட்டாள் அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு இல்ல அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் எதுக்கும் என் பக்கத்துல இரு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு நான் ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அதாவது இப்போதைக்கு சொன்னேன் நான் தான் சீக்கிரம் போயிடுவேன்ல அப்படிங்கிற. அதுக்கப்புறம் தான் சூச்சியான் இருந்துட்டு நம்ம ஹீரோவை தனியா பேசணும் அப்படின்னு கூட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஹீராங்க இருந்துட்டு அந்த இடத்துக்கு வரப்ப ஹான்சல் இருந்துட்டு இன்னும் எவ்வளவு தூரம் தான் அவனை நீங்க கஷ்டப்பட வைக்க போறீங்க, அவனை இங்க கூப்பிடுறதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது, இதுக்கு மேலேயே அவனை தொந்தரவு பண்ணாதீங்க, ஆல்ரெடி அவன் வாழ்றதே அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஊனையோட தங்கச்சி இருந்துட்டு வந்துட்டு நீ தான் அதிகமா பேசுறன்னு நினைக்கிறேன், அவனுக்கே அது பிரச்சனை இல்ல, நீ எதுக்கு அவனுக்காக பேசிட்டு இருக்க, நீ கொஞ்சம் எல்லாம் மீற மாதிரி தெரியல, நீயுமே எங்களை மாதிரி ஒரு டெம்பரவரி கெஸ்ட் தானே அப்படிங்கிறப்பதான் ஹான்சலுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு எனர்ஜி வந்துட்டு ஃபீல் ஆயிட்டு வாய்ப்பே இல்ல அதுவா இருக்குமா அப்படிங்கிறப்ப இங்க அந்த சூச்சியான் இருந்துட்டு உங்களை கேட்காம இன்வைட் பண்ணதுக்கு நான் மன்னிச்சிருங்க, பட் நீங்களுமே எங்களோட டிராகன் சொசைட்டில வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கீங்களா, இந்த உலகத்தை சேர்ந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இவங்களுக்குமே அந்த எனர்ஜி வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த டீமன் ஆஃப் கேயாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால அவன் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாம் பயங்கரமா அடி வாங்கிட்டு என்ன நடந்தாலும் இவனை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரேடியா அவனை அட்டாக் பண்ண போறாங்க. பட் அவன் வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஈஸியாவே அடிச்சு போட்டாரான். அதுக்கப்புறம் தான் யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வந்து குதிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சூச்சியான் தான். அப்ப அந்த டீமன் ஆஃப் கேயாஸ் இருந்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்க சூச்சியான் இருந்து ஏன் எல்லாருமே என்னோட பேரையே கியூரியஸா கேக்குறீங்க, நான் தான் டேம் சூச்சியான், சரி இப்ப நீ யாருன்னு சொல்லு அப்படிங்கிறப்ப இவன் இருந்துட்டு ஓ நீ தான் அந்த லோன் ஸ்டார் இந்த ப்ளூ ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான பேரை சுத்திட்டு இருக்கியா, நீ தான் என்னோட ஸ்டெல்தி கோஸ்ட் குரூப்பை வந்துட்டு கொன்னதா அப்படிங்கிறப்ப சூச்சியான் இருந்துட்டு ஓ அவங்க தான் ஸ்டெல்தி குரூப்பா, நான் நினைச்ச மாதிரியே இவனுங்க இந்த இடத்த சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு நீ அந்த சைலண்ட் நைட் ஏதோ சேர்ந்தவனா அப்படிங்கிறப்ப அந்த டீமன் ஆஃப் கேயாஸ் இருந்துட்டு உனக்கு வந்துட்டு அப்படிதான் இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீ அப்படியே வச்சுக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இங்க அந்த யா போலும் நிறைய சோல்ஜர்ஸும் வந்துட்டு வெளியே நடக்கிறத வந்துட்டு ரிப்போர்ட் பண்றாங்க அடிபட்டுக்கிட்டே. அப்ப அங்க இருந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியல. அப்ப அந்த ஹான்ஸ்ல இருந்துட்டு அந்த மான்ஸ்டருக்கு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு நீ நல்லா தானே இருக்க அப்படிங்கிறப்ப ஹான்ஸ்ல இருந்துட்டு அந்த மான்ஸ்டர் இருந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், நீ வந்துட்டு இங்க இருந்து ஓடிடணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த உல்ஃப் தோல் போட்டிருந்த அந்த வாரியர்ஸுமே உள்ள வந்துடுறாங்க. அப்ப அந்த ஊனே இருந்துட்டு யார் இவனுங்க, ஏண்டா இவங்கள கூட அவங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹீராங்க இருந்துட்டு நான் காம் டவுன் ஆகணும், இவங்க சைலண்ட் நைட்டை சேர்ந்தவங்களா, எதுக்காக இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கானுங்க, இது உலகத்துக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே, பட் யங் மாஸ்டர் டேம் இருந்துட்டு தோக்கடிச்சுட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஹான்சல் அவரோட ஹேர் கிளிப்பை கழட்டிட்டு யங் மாஸ்டர் என் பின்னாடியே இருங்க அப்படிங்கிற. அப்ப இங்க அந்த சூச்சியான வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன், அது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட் மாதிரி ஒரு அட்டாக்கோட அவன் பக்கத்துல போறப்ப அந்த டீமன் ஆஃப் கேயாஸால அந்த லைட்னால ஒழுங்கா பார்க்க முடியல. அப்ப இவன் இருந்துட்டு டப்புன்னு அவனோட மூஞ்சிலே குத்திட்டு உண்மையிலுமே நீ சைலண்ட் நைட்டை சேர்ந்தவனா இருந்தா உன்னை தோக்கடிச்சு அப்படின்னா இது வந்துட்டு என்னோட ரெப்புடேஷனை இன்னுமே ஜாஸ்தி தான் படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வயித்துல குத்தி அவனை தூக்கி வீசிறான். அவன் போயிட்டு பின்னாடி விழுகிறதுக்குள்ள அவனுக்கு பின்னாடி இந்த சூச்சியான் போயிட்டு தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடி முதுகுல வந்துட்டு அட்டாக் பண்ணிறான். அதுக்கப்புறமா விடாம ட்ரிபிள் லைட் ரிங் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு லைட் மாதிரி சுத்தி 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 அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கான். கடைசியில அவனோட உடம்பெல்லாம் அப்படியே உடஞ்சு போன மாதிரி ஆயிருது. அப்ப இந்த சூச்சியான் இருந்துட்டு ரொம்ப அதிகமா அடிச்சுட்டானோ நிறைய மென்டல் எனர்ஜி தான் எனக்கு வேஸ்ட் ஆயிருச்சு, இவன் யார் அப்படின்னு நாளைக்கு காலையில கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த டீமன் ஆஃப் கேயாஸ் இருந்துட்டு எந்திரிச்சு நிக்கிறான். இவன் இருந்துட்டு என்னது என்ன மான்ஸ்டர் இவன் அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு நாட் பேட் கிட், இருந்தாலும் என்ன தோக்கடிக்கிறதுக்கு இதெல்லாம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வச்சு அட்டாக் பண்றப்ப சூச்சியான் இருந்துட்டு தப்பிச்சறான் அதுல இருந்து குதிச்சு. ஆனா அவனுக்கும் மேல இந்த டீமன் ஆஃப் கேயாஸ் போயிட்டு அவனை எத்தி கீழே தள்ளி விட்டாராம். அதுக்கப்புறமும் ஸ்பின்னிங் ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே வந்து சூச்சியான தரையிலேயே வச்சு நசுக்கிறான். எப்படி நீ சொன்ன மாதிரி நான் சர்ப்ரைஸ் அட்டாக் கூட முடிச்சேன் பத்தியா, சில பேரை தோக்கடிச்சதுனால இந்த உலகமே உன் கால் கடியில் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட, பட் உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால உன்னை உயிரோட வர்றேன், நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறமா வந்து என்டர்டைன் பண்ணி என்ன கொல்லப்பாரு அப்படிங்கிறப்ப சூச்சியன் என்று அவனை போக விடாம காலை பிடிக்கிறான். இவன் போட்டு நங்கு நங்குன்னு மிதிச்சுட்டு உன நான் உயிரோட விடுறேன்னு தானே சொன்னேன், உனக்கு இறங்க கண்ணது தப்பு செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு எத்தி உதச்சிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஊனையோட தங்கச்சி இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு முதல்ல நீ நிறுத்து, நாங்க யார் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப அங்க உள்ள ஊனே இருந்துட்டு சூச்சியன் ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு சண்டை போட்டுட்டே கேட்டுட்டு இருக்கப்பதான் அவனுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த பொண்ணு இருந்துட்டு என்னோட அப்பா அந்த டெட்லி நைன் ஸ்கைஸ்ல இருக்கிற ஜேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப டப்புன்னு ஒரே அடிதான் அடிக்கிறான். அந்த பொண்ணு இருந்துட்டு இருந்த இடமே தெரியாம பீஸ் பீஸா போயிடுறா. குழந்தை செத்தா கவலை பண்ணும், பட் இது என்னமோ சாட்டிஸ்பாக்சனா தான் இருக்கு. அப்ப அதை பார்த்து இந்த ஊனே இருந்துட்டு பயங்கரமா அழுகுறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ தங்கச்சிய அவன் கொன்னதுனால பயங்கர எமோஷனல் ஆகி இல்ல அப்படின்னு கத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்க இருந்து குதிச்சு அந்த டீமன் ஆஃப் கேயாஸ அட்டாக் பண்றதுக்காக போறான். அப்ப இங்க அந்த யாப்போல் அப்படிங்கிறவனையும் குத்திரானுங்க. யாப்போல் இல்ல வெயிட் யங் மாஸ்டர் அப்படின்னு ஜெனரல் மார்க்
கத்துறான். இவன் வந்துட்டு கிரிம்சன் ஜேட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு உன்னை நான் கொல்ல போறேன்டா அப்படின்ட்டு போறான். பட் அந்த டீமன் ஆஃப் கேஸ் இருந்துட்டு மறுபடியும் அவனோட கையில இருந்து ஏதோ ஒரு ஸ்பின்னிங் அட்டாக் தான் யூஸ் பண்றான். அதுலயே சிம்பிளா அவனை தோக்கடிச்சாரான். இந்த மாதிரி வீக்கா இருந்துட்டு எதுக்கு பயப்படாம இந்த இடத்துக்கு வரானுங்கன்னே தெரியலையே அப்படிங்கிறப்ப ஹீரோ அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகி இருக்கப்ப ஹான்சல் இருந்துட்டு முதல்ல சுய நினைவுக்கு வா, எனக்கு பின்னாடியே தானே நான் உன்னை இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான்சல் இருந்துட்டு அங்க இருக்கிற அந்த வாரியர்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இருக்கிறா. அங்க அந்த ஏரியாங்க இருந்துட்டு இப்ப அந்த சூவா இருந்துட்டு அப்படியே செத்துட்டாளா, நீ என்னதான் நடக்குது, இதெல்லாம் என்னோட பிளான் கிடையாது, எங்க இருந்து வந்தான், எதுக்கு அட்டாக் பண்றான், அது இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்கான், இல்லனா இந்த ஜின் மூவ் ஆனதான் அவன் தேடி வந்திருக்கானா, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே சைடுல இருக்கிற மாதிரி தெரியல, தேவையில்லாம தப்பான டைம்ல நாங்க இங்க வந்துட்டோமா, காம் டவுன், அவன் யார் அப்படின்னு நமக்கு முக்கியம் கிடையாது, என்ன நடக்குதுன்னு முக்கியம் இல்ல, நம்ம இங்க இருந்து வெளியே போனா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு சோஷோ இது நல்லதுக்கு இல்ல, நம்ம வந்துட்டு இங்க இருந்து போயாகணும், யங் மாஸ்டர் டேம் அதுக்கப்புறம் யங் மாஸ்டர் ஷிம்ம மட்டும் கூட்டிட்டு மத்த எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிறப்ப அவ பேசுறத கேட்டு ஹீரோ வந்துட்டு பாக்குறான். அவர் வந்துட்டு பார்த்துட்டு ஒன்னும் சொல்லாம அப்படியே அங்க இருந்து ஓடிரா. அந்த ஜெனரல் மார்க் இருந்துட்டு அவங்களை யாரும் ஃபாலோ பண்ணாம சண்டை போறதுக்கு அங்க நின்னாராம். அதுக்கப்புறம் அந்த டீமன் ஆஃப் கேஸ் இருந்துட்டு அந்த ஊனேவை அடிச்சு போட்டு அங்க இருந்து போறப்ப அங்க போயிட்டு அந்த ஹேரி அங்க வந்து நின்னறா. இந்த ஜின் மூவான நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போதைக்கு அவனை கைவிடுறத தவிர வேற வழியே கிடையாது. மறுபடியும் நான் மெயின்லாண்டுக்கு போயிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். மோர் இம்பார்ட்டன்ட்லி மாஸ்டர் டேமோட லெகசி வந்துட்டு முடியறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்தி டைகர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றா. அப்ப அதை ஹீரோ பார்த்துட்டு ஒரு டூலும் இல்ல மீடியமும் இல்லாமயே ஒரு அட்டாக் இவளால பண்ண முடியுமா, இதுதான் சீமோன் ஃபேமிலியோட பவரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அது மூலியமா அவனுக்கு வந்து எதுவுமே தெரியல. அந்த டீமன் ஆஃப் கேஸ் இருந்துட்டு என்னது இது இல்லூஷன் அட்டாக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப இந்த ஹேரி அங்க இருந்துட்டு அந்த மான்ஸ்டர் இருந்து சீக்கிரம் அந்த இல்லூஷனுக்குள்ள இருந்து வெளியே வந்துருவான், சீக்கிரம் அதுக்குள்ள நம்ம இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. இங்க ஹீரோ இருந்துட்டு அந்த மார்க் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு இப்படிதான் நடக்கும், இவனை கைவிட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு நேரத்தை வாங்கி கொடுத்துருக்கான். எப்படி இவனோட மாஸ்டர் வந்துட்டு இவனை பாராட்ட போறதோ அக்னாலேஜ் பண்றதோ கிடையாது. அப்படியே வந்துட்டு ஹானர் ஆனாலுமே அதை ரிசீவ் பண்றதுக்கு இவன் உயிரோடவே இருக்க மாட்டான். அப்புறம் என்ன பாயிண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க ஹான்சலுமே அங்க இருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே போட்டு தள்ளிட்டா. அங்க அந்த டீமன் ஆஃப் கேஸ் இருந்துட்டு அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்துட்டு உங்களை நான் விட மாட்டேன், உங்களோட விளாடுனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல. ஓ ஆல்ரெடி அவனுங்க ஓடிட்டானுங்களா, சரி என்ன என்டர்டைன் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டு வரட்டும். உண்மையிலுமே நான் இங்க வந்தது காரணம் அங்க இருக்கிற அந்த அவதான் மறுபடியும் பார்த்துட்டோம்ல பிராட் அப்படிங்கிறப்ப ஹான்சலை தேடி தான் வந்திருக்கான். அப்ப ஹான்சல் இருந்துட்டு டீமன் ஆஃப் கேஸ் சாகவே சாகாத ஒரு மாஸ்டர் அவன், அதனால ரன் மூவ் ஆன் அப்படிங்கிறா. இங்க இந்த டீமன் ஆஃப் கேஸ் என்னோட மாஸ்டரோட ஒரே நம்பிக்கை நீ தான் போலயே, அந்த கோல்டு பிளட்டட் விச்ச டேக் டவுன் பண்ண முன்னாடி உன்னோட கதையை நான் முடிச்சிடறேன், உனக்கு யார் மேலேயாச்சும் வெறுப்ப காட்டணும் அப்படின்னு நினைச்சனா உன்னோட மாஸ்டர் கிட்டே காமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்பின்னிங் அட்டாக் வச்சு அவன் அட்டாக் பண்றான். அதுல வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மயக்கம் போட்டான். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா கண்ணை திறந்து பார்த்துட்டு ஹான்சல பாக்குறப்ப வேற மாதிரி இருக்கா. ஹீரோ வந்துட்டு இது வெல்ல முடிதானே அப்படின்னா இது விச் ஆஃப் த ஒயிட் நைட்டா அப்படின்னு பாத்துக்கிறான். என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியல, ஹீரோவோட அப்பாவோட அந்த நார்த்தன் எவன்லி செக்ட் இருந்துட்டு சைலண்ட் நைட் அப்படிங்கிற குரூப்புக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு உருவாக்கப்பட்டது. அந்த சைலண்ட் நைட்டோட லீடருக்கு கீழே வந்துட்டு ஒரு 4 ஜெனரல்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க, 4 மாஸ்டர்ஸ். அவங்க வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாங்க, யாராலுமே உங்களுக்கு எதிராக நிக்க முடியாது. ஏன் அந்த 9 ஸ்கைஸ்ல இருக்கிற அந்த 9 பேரால கூட தனியா உங்களுக்கு கூட ஒத்த சண்டை போடவே முடியாது. அப்ப ஹீரோ வந்துட்டு இவ ஆர்டினரி கேல் இல்லன்னு அப்பயே நான் நினைச்சேன். பட் ஹான்சல் இருந்துட்டு அந்த விச் ஆஃப் த ஒயிட் நைட்டோட ஸ்டூடெண்டா அப்படின்னு நினைக்கிறேன். இவ வந்து வில் ஆஃப் த சில்வர் சோல் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருக்கா. அப்ப இந்த டீமன் ஆஃப் கேஸ் இருந்துட்டு இப்ப எதுக்கு என்ன பார்த்து ஓட மாட்டேங்கிற, என்னெல்லாம் தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறான். சோ இதுக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு பாய்சன் காய ஏற்பட்டிருக்குல்ல, அதை இவன் தான் உருவாக்கி இருப்பான் போல. அப்ப ஹான்சல் இருந்துட்டு இவனை ரொம்ப நேரம் என்னால தடுத்து நிறுத்த முடியாது, ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடிடுவான் அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்டு ஓ ஆல்ரெடி அவன் ஓடிட்டானா அப்படின்னா நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த டீமன் ஆஃப் கேஸ அட்டாக் பண்றா. ஆனா அவ இருந்துட்டு ஈஸியா அவளை தோக்கடிச்சுட்டு அந்த கோலைக்காக உன்னோட உயிரை நீ தியாகம் பண்றியா, அவன் பாரு கொஞ்சம் கூட யோசிக்காம இங்க ஓடி போயிட்டான், நீ ஒரு முட்டாள்தனமான கிட்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவ இருந்துட்டு மூவ் ஆன், இந்த உலகத்திலேயே எனக்கு அஃபெக்ஷனை காட்டினது நீ ஒரே ஒருத்தன் தான், ஃபேர்வெல் மூவ் ஆன் அப்படிங்கிறப்ப டக்குன்னு அந்த டீமன் ஆஃப் கேஸோட கை வந்துட்டு கட் ஆகி இவ வந்துட்டு கீழே விழுகிறான். அப்ப வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த டீமன் ஆஃப் கேஸ்க்கே புரியல. பார்த்தா ஹீரோ தான் வந்து கட் பண்ணிருக்கான். அவன் வந்துட்டு என்ன மன்னிச்சிரு, ரொம்ப நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவ வந்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு நான் தான் நார்த்தன் ஹெவன்லி செக்டோட 5th ஜெனரேஷன் லீடர் ஜின் மூவ் ஆன் அப்படிங்கிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இருந்துட்டு எதுக்காக மூவ் ஆன் திரும்பி வந்திருக்கான் அப்படின்னா இவனோட சுவாரம் எடுக்கதான் ஓடுனானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவ ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு பின்னாடியே இரு, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டீமன் ஆஃப் கேஸ் இருந்துட்டு ஒரு வித்தியாசமான பவர் உங்ககிட்ட இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு என்னோட கொல்லவே முடியாத பாடி இருந்துட்டு இப்ப தானா சரியாக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு இது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியலையே, ஒருவேளை எஃபெக்டிவே இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ஃபைட் இந்த ஒரு மான்ஸ்டருக்கு எதிராக இருக்கணும், இதை விட நிலைமை மோசமாகாது அப்படின்னு நினைக்க அந்த டீமன் ஆஃப் கேஸ் இருந்துட்டு உன்னோட எனர்ஜி வந்துட்டு என்ன அன்கம்ஃபர்டபுள் ஆகுது, அதனால உன்னை இப்பவே கொல்றதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பஞ்ச்
பஞ்ச் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட கையில இருந்து ஈஸியா தப்பிச்சாரான். இவனுக்கே ஒரே ஆச்சரியம், எப்படி என்னோட ஃபிஸ்ட்ல இருந்து இவன் டாட்ஜ் பண்ணான் அப்படிங்கிறப்ப மறுபடியுமே ஹீரோ வந்துட்டு தரையிலேயே போட்டு அந்த டீமன் ஆஃப் கேஸ் குத்திரான். ஆனா அப்பவுமே ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சாரான். மறுபடியும் ஹீரோவோட மண்டைய வந்துட்டு எத்த வரப்ப ஹீரோ வந்துட்டு அதுல இருந்துமே தப்பிக்கிறான். இப்படியே ஹீரோவே ஆச்சரியப்பட்டு தான் அவனோட எல்லா அட்டாக்ல இருந்துமே தப்பிச்சிட்டு இருக்கான். இது காரணம் அவனோட அந்த ஆம்னி டைரக்ஷனல் சென்ஸா தான் இருக்கணும். அப்ப இந்த டீமன் கேயாஸ்க்கு சரியான கோவம் வந்துட்டு, டேய் லிட்டில் கடுப்பேத்தாத அப்படின்னு செம்ம காண்டாயிரும். அதுக்கப்புறம் அந்த வைஸ் கேப்டன் அங்க 2 பேர் இறந்ததை பார்த்திருப்பால, அங்க இருந்து வேகமா வந்துகிட்டு இருக்கான். இவன் கூட போனவன் வந்துட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். எங்களோட டீம்ல இருந்து எல்லா சோல்ஜர்ஸுமே இறந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கர்ஸ்டு பிளேஸ்க்கு நான் வந்திருக்கவே கூடாது, இருந்தாலும் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த புதருக்குள்ள இருந்துட்டு யாரோ இருக்கிறத பாக்குறான். யார் நீங்க, உடனே வெளியே வாங்க அப்படிங்கிறப்ப இவனோட கேப்டன் இருக்கான்ல அவன் தான் அங்க இருக்கான். இவன் கேப்டன் நீங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு ஏதோ உல்ஃப் ட்ரெஸ் போட்டவங்க வந்துட்டு திடீர்னு வந்து இந்த இடத்தையே அழிச்சுட்டு இருக்கிறானுங்க, நானே கிட்டத்தட்ட செத்து இருந்திருப்பேன், நீ ஏன் அப்படி நின்னுட்டு இருக்க, சீக்கிரம் இங்க இருந்து ஓடிடலாம் அப்படிங்கிறப்ப வைஸ் கேப்டன் வந்துட்டு என்ன பேசிட்டீங்க கேப்டன், நம்ம டீம்ல இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே இறந்துட்டாங்க, அவங்க நம்ம கொல்ல வேணாமா அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்கு அதை பண்ணணும், சீக்கிரம் இங்க இருந்து ஓடிடலாம் அப்படிங்கிறப்ப வைஸ் கேப்டன் அந்த சோல்ஜர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணாங்க, நீ என்ன சொன்னாலும் அவங்க உயிரை பணைய வச்சு செஞ்சாங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறப்ப இவன் இருந்துட்டு இப்பெல்லாம் பேசாத, அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவங்க அப்புறம் கூட நம்ம பழி வாங்கிக்கலாம், முதல்ல நம்ம இங்க இருந்து உயிரோட போகணும் அப்படிங்கிறப்ப இவனை எத்தி உதச்சு நீ ஒரு பயங்கரமான கோழை அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் இருந்துட்டு என்ன சொன்ன, போ போ நான் வந்துட்டு இங்க இருந்து உயிரோட தப்பிக்க போறேன், நீ இந்த இடத்துல சாக போற அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோ இப்படி சண்டை போறத பார்த்து அந்த ஹேண்ட்ஸ்ல இருந்து இது உண்மையுமே மூவ் ஆன் தானா, இவ்வளவு நேரமும் இவனோட எபிலிட்டியை ஒளிச்சு வச்சுக்கிட்டா இருந்தான், பட் இருந்தாலும் அவன் இருந்து எந்த ஒரு ஸ்பெஷலான எனர்ஜியும் நான் சென்ஸ் பண்ணவே இல்லை, அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க மூவ் ஆன் அப்படின்னு நினைக்கிறான். அப்பதான் அந்த டீமன் ஆஃப் கேஸ் வந்துட்டு நம்ம மேல எகிரி குதிச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். நீ இருந்த தடையமே தெரியாம நான் உன்னை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேயாட்டிக் ஹெயில் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். இது மூலியமா வானத்துல இருந்து நிறைய ஸ்பின்னிங் அட்டாக் இருந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு என்னோட ஆம்னி டைரக்ஷனல் சென்ஸை வச்சு இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த வைஸ் கேப்டன் அங்க ஓடி வந்துட்டு இருக்கல, வானத்துல இருந்து விழுகிற அந்த எல்லா அட்டாக்குமே பார்த்துட்டு என்னதான் இந்த உலகத்துல இங்க நடந்துட்டு இருக்கு, எல்லா கட்டடமும் உடஞ்சுகிட்டு இருக்கு, பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கு, இந்த இடத்துல பார்ட்டி தானே பண்றதா இருந்தாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்பதான் இவனோட கேர்ள் ஃபிரெண்ட திருநாள ஒருத்தன் அந்த யாப்போல் அவன் வந்துட்டு அங்க செத்து கிடக்கிறத பாக்குறான். உடனே இந்த வைஸ் கேப்டன் வாப்போல் நீ சாக கூடாது, அப்புறம் எப்படி என்னோட கோவம் எல்லாத்தையுமே நான் ரிலீஸ் பண்றது அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். இங்க ஹீரோ வந்துட்டு ஓ ஆமா ஹான்சல் அவளை சீக்கிரமா இங்க இருந்து நான் எப்படி வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்குறப்பதான் அங்க இருக்கிற செவரை வந்துட்டு அவன் நோட் பண்றான். அதுல வந்துட்டு அந்த எழுத்துக்கள் வந்துட்டு அங்க எழுதப்பட்டிருக்குல்ல, அதுல வந்துட்டு லைட் எழுகிறப்ப அதை வந்துட்டு பார்த்து ஒன்னு ஞாபகத்துக்கு வருது. ஏற்கனவே ஹீரோ சொன்னால புதுசா ஒரு டெக்னிக் வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்ட்டு அதை நினைச்சு பார்த்துட்டு இந்த உலகத்துக்கே டெஸ்ட்ரக்ஷனை கொண்டு வர ஷேடோ ஆஃப் த ஸ்வாட்ஸ் தி பிளேட் ஆஃப் டார்க்னஸ் தானே அது அப்படின்னு நினைச்சிட்டு தி பிளேட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் ஸ்கை ஸ்பிளிட்டிங் சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அவனோட புது டெக்னிக்ல ஒரு அட்டாக்கை வந்துட்டு யூஸ் பண்ண போறான். பட் அதோட சாப்டரை முடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவனோட டெக்னிக்கை வச்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானா. இங்க அந்த வைஸ் கேப்டன் அந்த யோப்பால் இறந்து போனால அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அங்க சண்டை போலான்னு போய் பாக்குறப்பதான் ஹீரோ வந்துட்டு அங்க பயங்கரமா சண்டை போறத பாத்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அது ஜின் மூவ் ஆனா எப்படி இதை பண்ணிட்டு இருக்கான், ஏதோ ஒரு நிழல் மாதிரி அங்க நகுந்துட்டு இருக்கானே அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா ஹீரோ அந்த மாதிரி தான் நவுந்து அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டு இருக்கான். அப்ப ஒரு அட்டாக் இருந்துட்டு ஹேண்ட்ஸ்ல இருந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக வருது. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக்கை வந்துட்டு தடுக்கிறதுக்காக அவனோட ஷேடோ பவர் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே அவனோட பிளேட்ல சேர்த்து ஒரு வித்தியாசமான டெக்னிக், அதாவது ஒரு வித்தியாசமான மூவ்மெண்ட்டை கொடுக்குறான். அது மூலியமா அந்த ஷேடோ எனர்ஜி மாதிரி இருக்கிறதே ஒரு செவரு மாதிரி கிரியேட் ஆகி அது அந்த அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துருது. அப்ப அதை பார்த்து அந்த வைஸ் கேப்டனும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டீமன் ஆஃப் கேயாஸ்க்குமே எதுவுமே புரியல. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு காட்டாத மூமெண்ட்டை அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அது மூலியமா எத்தனை அந்த ஸ்பின்னிங் அட்டாக் அந்த டீமன் ஆஃப் கேயாஸ் அனுப்புனாலும் சரி நம்ம ஹீரோ மேல அது படக்கூட இல்ல. கடைசியில ஹீரோ டப்புன்னு ஜம்ப் பண்ணி அந்த டீமன் ஆஃப் கேயாஸ்க்கு பக்கத்துல வெட்டுறதுக்கு போயிடறான். அப்ப அந்த டீமன் ஆஃப் கேயாஸ்க்கு அங்க மட்டும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவன் தமிழ ரெண்டா வெட்டிவான் அப்படின்னு புரிய வந்துருது. அவன் என்ன புடிச்சிட்டான், நான் கிட்டத்தட்ட அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், உனக்கு இன்னும் பல்லே முளைக்காத ஒரு டைகரா இருக்கலாம், பட் ஸ்டில் நீ ஒரு டைகர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நார்த்தன் எமன்லி செக்டோட வாரிசு உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக்கை வச்சு நம்ம ஹீரோவை கரெக்டா அட்டாக் பண்ண ஹீரோ தொப்பனி கீழே வந்து விழுந்தாராம். அவன் இருந்துட்டு வித்தியாசமான பயல இந்த மாதிரி ஒரு பிசாரே டெக்னிக்கை நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள அவனோட உடம்புல ஹீரோ ஒரு வெட்டு போட்டிருக்கான். அவனுக்கே தெரியல எப்ப இவன் என்ன வெட்டினா அப்படின்னு நினைச்சிருக்கப்ப அங்க ஹீரோ கீழே விழுந்ததுனால ரத்தத்தெல்லாம் கக்கிட்டு இருக்கிறான். டேமிட் மூச்சு வரதே கஷ்டமா இருக்கு, என்னோட லிமிட்டை நான் ரீச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல என்ன பண்றது அப்படிங்கிறப்ப அந்த டீமன் ஆஃப் கேயாஸ் இருந்துட்டு அந்த ஃபிளேம்ஸ் ஆஃப் கேயாஸோட உதவி மூலியமா எப்படியோ கிட்டத்தட்ட சாகாம வர இருக்கிற ஒரு உடம்பு மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு, இருந்தாலும் என்னோட காயம் ஹீல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு மத்தவங்களோட நீ வேற லெவல்ல தான் இருக்க, ரொம்ப நாளா இந்த ஸ்கில் எல்லாம் நீ மறைச்சு வச்சிட்டு இருக்கல, சொல்லு நீ என்ன ஃபைட்டிங் டெக்னிக் இப்ப யூஸ் பண்ண, ஓ சொல்ல மாட்டியா, ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ் கூட
விளையாடுறதே எனக்கு பிடிக்கும் தான், பட் என்னமோ உன்னை எனக்கு கடுப்பா இருக்கா, அதனால உன்னை நான் இப்பயே கொன்னுறேன் அப்படிங்கிறப்ப அவன் மூஞ்சில வந்துட்டு ஒரு அட்டாக் வந்து விழுகுது. என்னன்னு பார்த்தா ஹான்சால் தான் இருந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அட்டாக் பண்ணிருக்கா. ஆனா வழக்கம் போலதான் அவனுக்கு எதுவுமே ஆகல. அந்த டீமன் ஆஃப் கேஸ் இருந்துட்டு ஹான்சல் இருந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். உனக்கு வந்து சாகிறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்குல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹான்சல் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டீமன் ஆஃப் கேஸ் வந்து நம்மளோட ஹீரோவை போட்டு மிதிச்சு கொல்லலான்னு போறப்ப ஒரு பெரிய அட்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐஸ் அட்டாக் மாதிரி வந்து அவனை அப்படியே அட்டாக் பண்ணிருது. அதனால ஹீரோ வந்துட்டு தப்பிச்சுட்டான். இங்க ஹான்சலுக்கு எதுவுமே ஆகாம ஹான்சலோட பாடி கார்டு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்துட்டு காப்பாத்திட்டான். இப்ப இங்க டீமன் ஆஃப் கேஎஸ் இருந்துட்டு, ஓ கடைசியில நீ வந்துட்டியா விச் ஆஃப் த ஒயிட் நைட் அப்படின்னு கேக்குறான். சோ நம்ம ஹான்சல் இருக்கால, அவளோட மாஸ்டர் தான் இவங்க இந்த விச் ஆஃப் த ஒயிட் நைட். முக்கியமா ஹீரோட அப்பா எது சண்டை போட்ட அந்த குரூப்ல இருக்கிற மாஸ்டருக்கு கீழே ஒரு 4 ஜெனரல் இருப்பாங்கல்ல, 4 மாஸ்டர்ஸ், அவங்கள ஒருத்தவங்க. சோ நம்ம ஹீரோவோட பரம எதிரியோட ஸ்டூடெண்ட் கூட தான் இவ்வளவு நாள் இருந்திருக்கான் ஹீரோ. அப்ப அந்த விச் ஆஃப் த ஒயிட் நைட் இருந்துட்டு ஹான்சல அந்த சைடு பார்த்துட்டு, டீமன் ஆஃப் கேயாஸ் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே கூடாது அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு, வெல் நீங்க சைடுல 90 தானே என்ன முதல்ல உருவாக்குனதே அப்படிங்கிறப்ப அந்த பாடி கார்டு இருந்துட்டு, சாரி மிஸ் நான் வந்து லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில் ஆஃப் த சில்வர் சோல் இதை இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த பையன் மேல இருக்கிற தேவையில்லாத எமோஷன் தான். அப்படி ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணனால கிட்டத்தட்ட எல்லா பிளானையுமே இவங்க கெடுத்து இருந்திருப்பாங்க. இப்ப இவங்க இருக்கிற நிலைமைய பாரு. இந்த மாதிரி இவங்க செயல்பட தேவையே இல்ல. இந்த உலகத்திலே ஆபத்தானவங்க அவங்க உண்மையாலுமே யாரு அப்படிங்கறத மறைக்கிறவங்க தான். கிட்டத்தட்ட அங்க கிடக்கிற நாய் மாதிரி. அது மட்டும் இல்லாம இப்ப இவன் தான் இந்த நார்த்தன் எவன்லி செக்டரோட லீடர், சைலண்ட் நைட்டோட பரம எதிரி. எல்லாருமே இந்த செக்டர் இருந்துட்டு வீழ்ந்து போச்சு அப்படின்னு நினைச்சா, இந்த மாதிரி ஒருத்தன் தன்னோட பவரை மறைச்சு வச்சிருக்கான்னு யாரு நினைச்சிருப்பா? இவனை உயிரோட வச்சுக்கிறது நம்மளுக்கு தான் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு போறான். அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருது. ஆனா நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹான்சல் இருந்துட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு, சரியாம் வேணாம், அவன் எந்த தப்புமே பண்ணல, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் இந்த இடத்துக்கு தெரியாம வந்தேன், அவன் எனக்கு இறக்கத்தை மட்டும் தான் காமிச்சான், என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல, இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் என் மேல அஃபெக்ஷன் காட்டினது அதுதான் அப்படிங்கிறப்ப இந்த பாடி கார்டு பட் மிஸ் அவன் அவனோட பவரை மறைச்சு வச்சிருக்கிற ஒரு சேவேஜான பீஸ்ட், தனியா விடுறதுக்கு ரொம்பவே ஆபத்தானவன் அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு, ஆனா அவன் தான் என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கான் அப்படிங்கிறப்ப இந்த பாடி கார்டும் சரி வேற வழியில நினைச்சிட்டு ஒரு மருந்து கொடுத்துட்டு, இந்தாங்க இந்த கிரேட் பில் ஆஃப் ரெக்கவரி, இது ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் மாத்திரை அப்படின்னு கொடுக்க அவர் இருந்துட்டு நம்ம ஹீரோ தான் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க பயங்கரமா சண்டை நடக்குது அந்த டீமன் ஆஃப் கேஸ்க்கு விச் ஆஃப் த நைட்டுக்கும். அப்ப அந்த டீமன் ஆஃப் கியாஸ் இருந்துட்டு அந்த சின்ன பையனோட வித்தியாசமான எனர்ஜியால அட்டாக் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் என்னோட காயங்கள் வந்துட்டு ஹீல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த விச் இருந்துட்டு, போன தடவை எனக்கு தெரியாம அட்டாக் பண்ணப்ப அதுக்கு நான் வந்துட்டு இரையாயிருக்கலாம், பட் இப்போ உன்னோட ஃபிளேம்ஸ் ஆஃப் கேஸ் கூட என்னை இழுத்து நிக்க கூட முடியாது, உங்ககிட்ட நான் 2 தடவை தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு த ரிங் ஆஃப் மூன் லைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிங் மாதிரி வெப்பன் வச்சிருக்காங்கல்ல, அதை வச்சு அவனை அட்டாக் பண்றதுக்கு அனுப்புறாங்க. அப்ப இவன் இருந்துட்டு, உன்னைய வேட்டையாடுறதுக்காக மட்டுமே தான் என்ன உருவாக்கவே செஞ்சிருக்காங்க, நான் தான் டீமன் ஆஃப் கேயாஸ் டே மூகாங் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக்லாம் வச்சு அதை தடுக்கலாம் அப்படின்னு பாக்குறான். பட் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அப்படியே ஹீரோவே அங்க மயக்கம் போட்டாரான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கண்ணை திறந்து பாக்குறப்ப முன்னாடி அந்த விச் ஆஃப் த ஒயிட் நைட் தான் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு பார்த்து பயப்படுறான், ஏன்னா பரம எதிரியாச்சே. அதுக்கப்புறம் அவன் எங்க அப்படின்னு தேடுறான். அப்ப இந்த விச் இருந்துட்டு, அவன் ஆல்ரெடி ஓடி போயிட்டான், இந்த ஹெவன்லி செக்டோட லாஸ்ட் லீடரா நீதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எல்லாருக்குமே இவன் இன்னும் பல்லு முளைக்காத ஒரு பேபி டைகர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இவன் இன்னுமே பேபி கிடையாது, இவன் இப்ப ஒரு முழுசா வளர்ந்த டைகர் மாதிரி. ஃபியூச்சர்ல வளர்ந்து நமக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு விஷயத்த முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொல்றதுக்காக போறப்ப ஹான்சல் வந்துட்டு, மாஸ்டர் வேணாம் நிறுத்துங்க அப்படிங்கிறப்ப அந்த விச் இருந்துட்டு, என்ன தைரியம் தான் என்னோட வழியில வருவ ஹான்சல், தள்ளிப்போ, நம்ம பரம எதிரியான நார்த்தன் ஹெவன்லி செக்டோட கடைசி வாரிசு இவன் தான் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு, ஆனா இவன் என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கான் மாஸ்டர், ப்ளீஸ் இவனை விட்டுருங்க இந்த ஒரே ஒரு தடவை, இதுக்கப்புறம் நான் உங்களோட ஆர்டரை மதிக்காம போகவே மாட்டேன், இது என்னோட ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெக்வஸ்ட், அவங்களை கெஞ்சி கேட்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த விச் இருந்துட்டு, பழைய மாதிரி இருக்கிற ஹான்சலா இருந்தா இவ இப்படி நடந்திருக்கவே மாட்டா, இந்த பையன் தான் அவளை மாத்திட்டான்னு நினைக்கிறேன், அப்படின்னா நானு இவனை கொல்லதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. ஆனா ஹான்சல் தரையில முட்டி போட்டு, ப்ளீஸ் சொல்றத கேளுங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்கிறா. அதோ கேட்ட உடனே அந்த விச் ஆஃப் த ஒயிட் நைட்டுக்கு வந்துட்டு அவங்க வாழ்க்கையில பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஞாபகத்துக்கு வருது. சோ அதனால சரி அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் வந்துட்டு உன் மேல சில்வர் லைட் ஆஃப் த ஐஸ் கிறிஸ்டல் பயன்படுத்த போறேன், உனக்கு புரியுதுல அப்படிங்கிறப்ப அந்த பாடி கார்டு சில்வர் லைட் ஆஃப் த ஐஸ் கிறிஸ்டலா, பட் அதை யூஸ் பண்ணி இவங்களோட சில்வர் சோல் வேகமா கம்ப்ளீட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இவங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு இவங்க மேல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்க ஹான்சல் இருந்துட்டு அவங்க சொன்னதுக்கு வந்துட்டு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை அவன் கொடுத்தான் இல்லையா, அதுல வந்துட்டு இவ பாதி தான் சாப்பிட்டுருக்கா, மீதியை இவங்கிட்ட இந்தா இது நீ சாப்பிட்டுக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, என்ன மன்னிச்சிரு, இந்த மாதிரி ஒரு மோசமான ஸ்டேட்ல என்னை பார்க்க வச்சுட்டேன் அப்படிங்கிறப்ப டப்புன்னு ஹான்சல் வந்துட்டு கட்டி பிடிச்சாரா, அப்படியே அழுதுகிட்டு மன்னிச்சிரு நான் இங்க இருந்து போகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோவுமே அழுதுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லி போயிருக்காங்க அப்படின்னா, நான் வந்துட்டு உனக்கு வார்னிங் தரேன், இதுக்கப்புறம் இந்த பொண்ணு முன்னாடி நீ வந்துடாத, இல்லனா அதை நினைச்சு நீ ரொம்பவே வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. அதனால ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் நினைச்சிட்டு, நான் ஸ்ட்ராங் ஆக போறேன், நான்
சத்தியமா சொல்றேன் நான் ஸ்ட்ராங் ஆவேன் அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையுமே அந்த வைஸ் கேப்டன் இருந்துட்டு பார்த்து ஆச்சரியத்துல வாயை மூடிட்டு இருக்கிறான். அதோட இந்த சாப்டர் முடிச்சு வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.